ಮಾಸ್ಟರ್ ಸಫಿನಿ ಅವರಿಗೂ ಮಾಸ್ಟರ್ ಮಗು great kings ಎಲ್ಲಕ್ಕೂ ನನ್ನಿಗೆ ತಿಳಿದಿದೆ. ಆಗ ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மளை ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அது மட்டும் உறுதி பாருங்க. ಅದು ಮಾತ್ರ ದೃಢವಾಗಿದೆ. கர்த்தர் நம்மளை மகிமையா மாத்திட்டு இருக்கார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಲಿದ್ದಾನೆ. ஆனா அது நம்ம தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ಅದು ನಾವು ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. உங்க சர்ச்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ನಾನು ಮೊದಲು ಬರುವಾಗ பாஸ்டர் பண்ணின பிரசங்கம், ಬೋಧಕರು ಮಾಡಿದಂತ ಪ್ರಸಂಗ, விழுந்து போன கூடாரத்தை கட்டுவேன், ಬಿದ್ದು ಹೋದಂತ ಗೂಡಾರವನ್ನು ಕಟ್ಟುವೆ. முதலாவது பாஸ்டர் பாடல் பாடினாங்க. ಮೊದಲು ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಹಾಡು ಹಾಡಿದ್ರು. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ಸ್ವಂತ ಒಂದು ಹೇಳಲು இந்த ரெண்டு சத்தமும் இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. ಇನ್ನ ಎರಡು ಶಬ್ದ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಲೇ ಇದೆ. இன்னும் கேட்டுட்டு இருக்கு. ಇನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇದೆ. இயேசு அதிகமா நேசிக்கிறவங்க மாத்திரம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರು உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மாத்திரம், ಕುಳಿತಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ வலது கையை மாத்திரம் மேல, ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ, வலது கையை மாத்திரம் மேல தூக்கி ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿ நன்றி இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க. இயேசப்பா நீங்க பெருகுன ஆண்டவரே, நாங்க சிறுகுன ஆண்டவரே, நீங்க மட்டும் பெருகுன ஆண்டவரே, நாங்க சிறுகுன ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே, உடைந்து போன உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே, வியாதிப்பட்ட மக்களை தொடுங்க ஆண்டவரே, தடைகளை உடைங்க ஆண்டவரே, தேவனுடைய பட்டை இறங்குகிறது, இயேசுவுடைய பட்டை இறங்குகிறது, இயேசுவுடைய மகிமை இறங்குகிறது, உங்க சபை எங்கும் தூதர் இறங்கி கொண்டிருக்கிறாங்க, இயேசுவோட வஸ்திரம் இறங்குது, இயேசுவுடைய பெரிதான கிருபை உங்களை தொடுகிறது. ஓ கையில தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லுங்க. தேவன் மாத்திரம் வல்லமையா வெளிப்பட போகுது, தேவன் மாத்திரம் மகிமையாக மாத்திரம் வல்லமையா வெளிப்பட போகுது, தேவன் மாத்திரம் பயங்கரமாக உங்களை எழுப்பி உண்டு பண்ண போகிறார், உங்களை கொண்டு அற்புதத்தை செய்ய போகிறார், உங்களை கொண்டு ரட்சிக்க போகிறார், தேவன் வெளிச்சம் மாற்ற போகிறார், தேவனுடைய அதிசயமாக மாற்ற ஜெயிக்கிற சங்கதி நீங்க, இதோ நீங்க எல்லாரும் ஜெயிசுவ பிசாசுகளை துரத்துகிற சங்கதி நீங்க, இதோ பிசாசுகளை ஓடிசுவ வாலிபர்களே, சபையோட எவரச தேவன் தொட ஆரம்பிக்கிறார், தேவனை முட்டன பிரார்த்திಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க பாருங்க. கண்களை மாத்திரம் அப்படியே மூடினவங்களா, கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், ஒரு நிமிஷம் நம்ம சேர்ந்து நம் தேவனை கிருபையை உயர்த்த போகிறோம். தேவ கிருபையை மேலே எத்துತ್ತೇವೆ. சென்ற ஆண்டை நினைச்சு பாருங்க, கடந்த வருஷம் நினைச்சு, சென்ற நாட்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திவசங்களை நினைச்சு, எத்தனை உபத்திரவங்கள், ಎಷ್ಟು ಉಪದ್ರವ, எத்தனை உடைக்கப்பட்ட காரியங்கள், ಎಷ್ಟು உடைக்கப்பட்ட காரியம், எத்தனை வேதனையான எண்ணங்கள், ಎಷ್ಟು வேதனையான எத்தனை போராட்டமான எண்ணங்கள், ಎಷ್ಟು ಹೋರಾಟமான, ஆனால் இயேசு நம்மை காப்பாற்றினார், இயேசு நம்மை காப்பாற்றினார், இயேசு நம்மை காப்பாற்றினார், இயேசு நம்மை காப்பாற்றினார். கண்களை மாத்திரம் மூடினவர்களா, கண்களை மூடி, அவர் கிருபை நம்மளோடு இருக்கிறபடியினால, அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறபடியினால, அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறபடியினால மாத்திரம் நாள தூக்கி ಎಲ್ಲ ಬಲಗೈನ ಮೇಲೆ என்னோடு சேர்ந்து ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி துதிக்க போகிறோம். ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಂದು ಚರಣವನ್ನು ಹಾಡಿ ಸ್ತುತಿಸೋಣ. கண்களை மாத்திரம் மூடினவர்களா, கண்ಗಳನ್ನು ಮುಚ್ಚುವವರಾಗಿ தேவன் மாத்திரம் மகிமை அடையும், தேவன் மாத்திரம் மகிமை ಹೊಂದಲಿ. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை, கண்மூடி கிருபை கிருபை கிருபையே
மிகவும் மகிழ்ச்சியோட நன்றியை நான் சொல்றேன். ஆமா சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷದಿಂದ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ மிகவும் ஆவியில சந்தோஷப்படுறேன். ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವೆನು. இந்த நாட்கள் ஆவிக்குரிய பார்வை இயேசு காண்பிக்க போகிறார். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. நீங்க ஆவிக்குரிய விதத்துல பேசணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். ನೀವು ಆತ್ಮಿಕವಾದ ವಿಧದಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಯೇಸು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. நீங்க ஆவிக்குரிய காரியத்துல ஜெபிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஏன்னா உலகத்துல வாழ்க்கை வாழ்வதற்கான அநேக காரியத்துல ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತಹ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஒரு சப்போர்ட்டிங் நமக்கு தேவைப்படுது. ಆದ್ರೆ ನಮಗೆ ಅಂದ್ರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ. ஒரு ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது. ಒಂದು ಆದರಣೆ ಬೇಕಾಗಿದೆ. பாருங்க, நல்ல தகப்பனா இருக்கணும்னு சொல்லிட்டா ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿರಬೇಕೆಂದು நாம் தன்னுடைய மகனுக்கு ஆதரவா இருக்கணும். பாருங்க, ಅವನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. நல்ல மகனா இருக்கணும்னு தெரிஞ்சுட்டா ಒಳ್ಳೆ ಮಗನಾಗಿರಬೇಕೆಂದು நல்ல பெற்றோருக்கு ஆதரவா இருக்கணும். பாருங்க, ಆಗ ಆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರಿಗೆ ಆದರಣೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த சப்போர்ட்டிங் இந்த காரியம் ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು அப்படியே ஒன் பை ஒன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பாருங்க, ಒಂದಾದ ನಂತರ ಅದು ಹಾಗೆ ಅದು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುತ್ತದೆ. நல்லா படிக்கணும்னா டீச்சருடைய சப்போர்ட்டிங் தேவை. ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕಾದರೆ ಒಂದು ಉಪಾಧ್ಯಾಯರ ಪ್ರೋತ್ಸಾಹ ಬೇಕು. நல்லா நம்ம ஜெபிக்கணும், சில பாஸ்டருடைய சப்போர்ட்டிங் நமக்கு தேவை. ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದರೆ ಬೋಧಕರ ಪ್ರೋತ್ಸಾಹ ஆனா ಬೇಕು. நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு, ಅದು ನೀವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಕ್ಕೆ இயேசுவுடைய சப்போர்ட்டிங் தேவை. ಯೇಸುವಿನ ಪ್ರೋತ್ಸಾಹ கையை தட்டி நன்றி இயேசு. இயேசுவோட சப்போர்ட்டிங் தேவை. ಯೇಸುವಿನ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ, இயேசுவோட ஆதரவு நமக்கு தேவை. ಯೇಸುವಿನ ಆದರಣೆ ಬೇಕು. சில நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா செழிப்பு நினைக்கிறாங்க. ಇದೆಲ್ಲ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಸರ್ಕಾರಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಸರ್ಕಾರದ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಒಳ್ಳೆ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ಕೋತಾರೆ. நல்ல பெரிய வீடு இருந்தா அதுதான் ஒரு வல்லமையான ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ಆದ್ರೆ ದೊಡ್ಡ ಮನೆ ಇದ್ರೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பெரிய படிப்பு படிச்சாலும் பெரிய கெத்து உயர்ந்தன்னு நினைக்கிறாங்க. ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರೆ ಇದು ನಾನು ಮೇಲೆ ಇದ್ದೇನೆ ஆனா ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இதை எல்லாத்தை விட ಆದ್ರೆ ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆதரவா இருக்கிறாரோ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಆದರಣೆ ಆಗಿದ್ದಾರೋ அந்த ஆதரவு தான் சார் உலகத்துல செழிப்பு. ಆ ಒಂದು ಆದರವೇ இந்த ಲೋಕದಲ್ಲಿ இயேசு எந்த மனதுக்கு உதவி செய்கிறாரோ ಯೇಸು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೋ அவன் தான் செழிப்பா வாழ்க்கை வாழ்வான். ಅವನ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. இந்த ஆதரவு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ಈ ಒಂದು ಆದರಣೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇಂದು ನೋಡೋಣ. பாருங்க, வேதத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். பாருங்க, ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. 2 நாளாகமத்தின் புத்தகத்துல 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 32வது அதிகாரத்துல 32ನೇ ಅಧ್ಯಾಯ. வேதத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. ವೇದ ಇರುವವರೆಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ವೇದವನ್ನು ತೆಗೆದು பரிசுத்தமான வேதத்தை மட்டும் நீங்க பாருங்க. ಪರಿಶುದ್ಧವಾದ ವೇದವನ್ನು ನೋಡಿ. பரிசுத்தமான வார்த்தையை மட்டும் நீங்க கேளுங்க. ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. இங்க தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த மனிதன் ராஜாவாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನು ರಾಜನಾಗಿ அந்த ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். ಆ ರಾಜನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಮನುಷ್ಯ. அந்த ராஜா இயேசுவை தேவனை நேசிக்கிற நல்ல ஒரு கிருபை பெற்ற ஒரு ಆ மனிதன். ಒಂದು ರಾಜನು ದೇವರನ್ನು ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನು. அந்த மனிதனுக்கு தீங்கு வருகிற நேரத்துல, ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಸಂಭವಿಸುವಂತಹ அந்த ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரத்துல ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் வெளிப்படுத்துறார். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಅವನಿಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அந்த ராஜாவுக்குள்ள ஆண்டவர் வார்த்தையை வைக்கிறார். ಆ ರಾಜನಿಗೆ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. பாருங்க, 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வேத வசனம் 22ನೇ ವಚನ. தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்தி நம்மளோட பேசுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. நம்ம அநேக பிரசங்களை கேட்டிருந்தாலும், ನಾವು ಅನೇಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದರೂ, நம்ம சில நேரத்துல ஆவியில நிரப்பப்பட்டிருந்தாலும், ನಾವು ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ஆனா ತುಂಬಿದ್ದರೂ, சில நேரத்துல யாருமே நம்ம நேசிக்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ಆದರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಚಿಂತನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒரு கலக்கங்கள் நம்மள ஆளுக பண்ணிட்டு இருக்கோம். ಒಂದು ಕಲಹ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த நேரத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியா உள்ளத்துல தேவன் வைக்கிறார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಹೃದಯದೊಳಗೆ ಇಡುತ್ತಾರೆ. பாருங்க, தேவன் தெளிவா அந்த வார்த்தையை அவன் மூலமா பேசுறாரு. பாருங்க, ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರ ಮೂಲಕ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. 2 Chronicles chapter 32 verse 22 நம்ம ஒரு சத்தமா நம்ம படிக்க கேட்கிறோம். 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನವನ್ನು ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳೋಣ. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு, நல்லா பாருங்க, சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். கையை தட்டுங்க சபையே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ನೆನೆಸಿ ನೋಡಿ, எத்தனை இடத்துல நம்ம ஆதரவை
இழந்து போய் நிக்கிறோம். ಎಷ್ಟು ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಒಂದು ಆಧಾರ ಇಲ್ಲದಂತೆ சில ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மனிதர்கள் உதவி செய்திருக்கலாம், ಕೆಲವು ಮನುಷ್ಯರು ಸಹಾಯ ಮಾಡಿರಬಹುದು, மறித்து போயிருக்கலாம், ಹಾಗೂ ಅವರುಗಳು ಸತ್ತು சில ಹೋಗಿರಬಹುದು, பேர் அன்பு வைத்திருக்கலாம், ಹಾಗೂ ಕೆಲವರು நம்மளை ಪ್ರೀತಿಸಬಹುದು, விட்டு விலகி போயிருக்கலாம், ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು சில ದೂರವಾಗಿರಬಹುದು, பேர் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கலாம், ಕೆಲವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ நம்மளை ಕೊಟ್ಟಿರಬಹುದು, விட்டு ஓடி போயிருக்கலாம். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿರಬಹುದು. ஆனா இயேசுவோட வார்த்தைகள் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಅಲ್ಲ. உங்களை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆதரித்து நடத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಆಲಿಸಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. யோசேப்புடைய தகப்பன் பேசுகிறார், ಯೋಸೇಫನ ತಂದೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ, இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் ಆಮೇಲೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ நான் வாழ்ந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ನಾನು ಜೀವಿಸಿದಂತ ಕೊನೆಯ ಒಂದು ಕ್ಷಣಗಳವರೆಗೂ என்னை ஆதரித்து ஈசாக்கின் தேவன் நடத்தினார். ನನ್ನನ್ನು ಆದರಿಸಿ ಇಸಾಕನ ದೇವರು ನಡೆಸಿದರು. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ಆದಿಕಾಂಡ 48வது அதிகாரத்துல 48ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வார்த்தைகள் அப்படிதான் தெளிவாய் பேசுகிறது. ವಾಕ್ಯವಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நம்மளை தேவன் ஆதரித்து நடத்துகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் இயேசுவோட வல்லமை உண்டு. ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಸ್ತಗಳು ಉಂಟು. நீங்கள் அற்புதங்களை பெற்றிருக்கலாம், ನೀವು ಅದ್ಭುತ ಹೊಂದಿರಬಹುದು, ஆனா அதை விட மேலான ஒரு காரியம் இருக்கு. ಹಾಗೂ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಒಂದು ಕಾರ್ಯ நீங்க ಇದೆ. அநேக ஜெபங்களுக்கு சென்றிருக்கலாம், ನೀವು ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು, ஆனா அதை விட மேலான ஒரு காரியம் இருக்கு. ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. இயேசு எனக்கு ஆதரவா வருகிறார். ಯೇಸು ನನಗೆ ಆಧಾರವಾಗಿ இயேசு எனக்கு ஆதரவா வருகிறார். ಯೇಸು ನನಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬರ್ತಾರೆ. இதுதான் உலகத்திலேயே மேலான காரியம். ಅದೇ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದ ಕಾರ್ಯ. இயேசு எந்த ஒரு மனிதனுக்கு ஆதரவா வருகிறாரோ ಯೇಸು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬರ್ತಾರೋ அவருடைய வாழ்க்கையில நல்ல செழிப்பை மட்டும் தர மாட்டாரு. ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಬರೀ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುವವರಾಗಿ ಅಲ್ಲ, பாவம் செய்கிற ஆத்துமாக்களை கண்டித்து நன்மைக்கு நேர திருப்புவார். ಹಾಗೂ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಆತ್ಮಗಳನ್ನು ಖಂಡಿಸಿ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. சில கிறிஸ்துவ மக்கள் ஆசீர்வாதத்தையே தேடி ஓடி போவாங்க, ಆದ್ರೆ ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿ ஆனா ಹೋಗುತ್ತಾರೆ. ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவரை மறந்து போயிடுவாங்க. ಆದ್ರೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನು ಮರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை விட ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ கர்த்தர் தான் எனக்கு மேலானவர். ಕರ್ತನೇ ನನಗೆ ಮೇಲಾದವರು. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் தெளிவாய் சொன்னார். ಅಪ್ಪೋಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅದನ್ನೇ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದರು. அப்படிப்பட்ட வாஞ்சையை இந்த ஆண்டுல உங்க சபையில கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்குள்ள இந்த ஆண்டுல ஏசு வைக்க போகிறார். ಆ ರೀತಿಯ ಉತ್ಸಾಹವನ್ನು ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. இயேசு மகாராஜா அப்படிதான் எனக்கு அநேக உணர்வுகளை கொடுத்தார். ಯೇಸು ಮಹಾರಾಜ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. எசேக்கியா ராஜா தெளிவா சொல்றாரு, ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சுற்றுப்புறத்துல வருகிற பிரச்சனைகள், ಆಗ ಸುತ್ತಮುತ್ತಲು ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, மனுஷ மூலமா வருகிற யுத்தங்கள், ಮನುಷ್ಯರ ಮೂಲಕ ಬರುವಂತ ಯುದ್ಧಗಳು, நம்ம ஆசீர்வாதத்தையே தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ನಾವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹುಡುಕಿ நம்ம ಓಡುತ್ತಲಿದ್ದೇವೆ, வல்லமையான ஊழியக்காரியை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ಹಾಗೂ ಬಲವಾದ ಸೇವಕರನ್ನು ಹುಡುಕಿ ஆனா ಓಡುತ್ತೇವೆ. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ಆಗ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆதியாகமத்துல தொடங்கி ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿ அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம் வரைக்கும் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ தேவன் அநேக ஆதரித்து நடத்தினார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ದೇವರು ಆದರಿಸಿ ನಡೆಸಿದರು. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் தெளிவாய் சொல்லுகிறது. ಮತ್ತಾಯನು, ಮಾರ್ಕ್, ಲೂಕ, ಯೋಹಾನನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பாவம் செய்த விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரியை ಪಾಪದಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು உலகம் சாகடிக்கணும் பிளான் பண்ணது. ಹಾಗೂ ಲೋಕವು ಅವಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದುಕೊಂಡಿತ್ತು. இன்னைக்கு சில பேர் நம்மளை குற்றப்படுத்தும் போது அப்படி நம்ம செத்து போகணும்னு நினைக்கிறோம். ಆದ್ರಿಂದ ಕೆಲವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹೊರಿಸುವಾಗ ಇದು ನಾವು ಸಾಯಬೇಕೆನಿಸುತ್ತದೆ. உலகம் வேதனைப்படுத்தும் போது வாழ்க்கை வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುವಾಗ ಈ ಜೀವಿತ இயேசு நடந்து வருகிறார். ಆದ್ರೆ ಯೇಸು ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. அவனை கல் அடித்து சாகடிக்கணும் உலக ஜனங்கள் சொல்லும் பொழுது ಲೋಕ ಜನರು ಅವಳ ಮೇಲೆ ಕಲ್ಲನ್ನು ಎಸೆದು ಸಾಯಿಸಬೇಕೆಂದಾಗ இயேசு மட்டும் ஆதரித்தார். பிரதர்ஸ், ಯೇಸು ಮಾತ್ರ ಅವಳನ್ನು ಆರಿಸಿದರು. இயேசு மட்டும் ஆதரித்தார். ಯೇಸು ಮಾತ್ರ ಆರಿಸಿದರು. ஜோராதான் கையை தட்டி இயேசு மட்டும் ಯೇಸು ஆதரித்தார். ಮಾತ್ರ ಆರಿಸಿದರು. பாருங்க, உலக மக்கள் நினைச்சாங்க ಲೋಕದ ಮಕ್ಕಳು ಎನಿಸಿದರು அவன் வாழ்க்கை முடிய பொழுது, ಅಷ್ಟೇ ಅವಳ ಜೀವಿತ ಮುಗಿಯಿತು. அவனோட வாழ்க்கை சாப்டரே முடிய போது. ಅವಳ ಚಾಪ್ಟರ್ ಕ್ಲೋಸ್ ಆಯಿತು. சில குடும்பத்தில் நெருக்கடி வரும் பொழுது, ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟು ಬರುವಾಗ, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியாகும் பொழுது, ಆಗ ಮಕ್ಕಳುಗಳು ವಿಧೇಯರಾಗದೇ ಇರುವಾಗ, ஊழியத்துல சில நிந்தனைகள் வரும் பொழுது, ಸೇವೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ನಿಂದನೆ ಬರುವಾಗ நாம கூட அப்படியே நினைக்கிறோம், ನಾವು ಕೂಡ ಹಾಗೆ ನೆನೆಸುತ್ತೇವೆ, செத்து போயிடலாம், ಸತ್ತು ಹೋಗೋಣ, செத்து போயிடலாம். ಸತ್ತು ಹೋಗೋಣ. ஆனா தேவன் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆதரித்து நடத்தினார் சார், ಆದರಿಸಿ ನಡೆಸಿದರು, ஆதரித்து நடத்தினார் சார். ಆದರಿಸಿ ನಡೆಸಿದರು. அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையே மாற்றப்பட்டது. ಆ ಸ್ತ್ರೀಯ ಜೀವಿತ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿತು. உலகம் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, ಲೋಕವು ನೋಡುವಂತೆ உங்களை ஆவிக்குரிய விதத்துல இயேசு பார்க்க வைக்க போகிறார். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ನೋಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்கு தான் இயேசுவே ஆதரவு வர போகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ உங்க ಬರುತ್ತಾರೆ. ஜெபங்களை இயேசு அங்கீகரித்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಯೇಸು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾರೆ, உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க முடியல. ಆದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ಅವು ನಮ್ಮೊಳಗೆ ತಿರುಗುತ್ತಲಿದೆ. நம்ம ஜெபங்கள் வேற
மக்களுக்கு செயல்படணும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಬೇರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಉಪಯೋಗವಾಗಬೇಕು. நம்முடைய அபிஷேகம் வேற மக்களுக்கு பயன்படணும். ನಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಬೇರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು அதுக்கு ಉಪಯೋಗವಾಗಬೇಕು. இயேசு மட்டும் உங்களுக்கு ஆதரவு வரணும். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿ இயேசு மட்டும் ஆதரவு வரணும். ಯೇಸು ಮಾತ್ರ ಆಧಾರವಾಗಿ எசேக்கியாவே பேசுறாரு. ಜೀವನ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பாருங்க, இந்த அசிரியா ராஜா யுத்தம் பண்ண வருகிறான். ಇವರು ಅಸರಿಯ ರಾಜನು ಯುದ್ಧ ಮಾಡಲು ಬರುತ್ತಾನೆ. யுத்தம் பண்ண வந்து அந்த மக்கள் எல்லாம் பயப்பட ಆರಂಭಿக்கிறாங்க. ಯುದ್ಧ ಮಾಡಲು ಬರುವಾಗ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಭಯಪಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. எசேக்கியாவுடைய வேலையாட்கள், ಹಿಜ್ಕೀಯನ ಕೆಲಸಗಾರರು, எசேக்கியாவுடைய யுத்த வீரர்கள் ಅದು ಹಿಜ್ಕೀಯನ ಜೊತೆ ಇದ್ದಂತ அசிரியா ಯುದ್ಧವೀರರು ராஜாவை குறித்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ಅಸರಿಯ ರಾಜನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು பெரிய ಭಯಪಡುತ್ತಾರೆ. பெரிய ஆயுதங்கள் உண்டு. ಆಗ ಅಂದ್ರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆಯುಧಗಳೇ ಉಂಟು. பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கிட்ட உண்டு. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நம்ம தனிமையா நிக்கிற எண்ணம் நமக்குள்ள பயமா வரும் பாருங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த நேரத்துல வசனம் தெளிவாய் பேசுது. ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆதரித்து நடத்தினார், ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು, ஆதரித்து நடத்தினார். ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು. அது மட்டும் இல்ல பாருங்க, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, சுற்றுப்புறத்தாருக்கு இயேசு நம்மை பாதுகாக்கிறார். ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಒಂದು ಜನಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆದರೂ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. இன்னும் ஒருவர் நம்ம படிக்க கேட்கலாமா? ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆ ವಾಕ್ಯ ಕೇಳೋಣ. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿ, நீங்களாக்க போகிறார். ಎಲ್ಲವನ್ನ ಆತನು சத்தமா சொல்லுங்க, நீங்களாக்க போகிறார். நீங்க அறிக்கை பண்ணும்போது அது நடக்கும். ನೀವು அறிக்கை ಮಾಡುವಾಗ ನಡೆಯುತ್ತದೆ. உங்க பக்கத்துல இருக்கிற வியாதி உங்களை தொட முடியாது. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಾಗುವುದು. வாழ்க்கை பிரிக்க நினைக்கிற கிரியை உங்களை தொட முடியாது. ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಬೇಕು. உங்க சபைக்கு வராதபடி தடை பண்ண தடைகளை உங்களை தடை பண்ண முடியாது. ಸಭೆಗೆ ಬಾರದಂತೆ ತಡೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಡೆ ಮಾಡಲಾಗುವುದು. இது எல்லாத்துக்கும் தேவன் நம்மளை நீங்களாக்க போகிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. நீங்களாக்க போகிறார். ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உங்களை நீங்களாக்கி இயேசு ஆதரிக்க போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ದೇವರು ಆಧರಿಸುತ್ತಾರೆ. நீங்களாக்கி ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ரட்சித்து ರಕ್ಷಿಸಿ அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಸುತ್ತಲ ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳಿಂದ ಅವರುಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಿ. விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. 12 மாசமோ ಈ 12 ತಿಂಗಳು சுற்றுப்புறத்துல மனுஷ மூலியமா வந்த ನಿಮ್ಮ நிந்தனைகள், ಸುತ್ತಮುತ್ತಲು ಮನುಷ್ಯರ ಮೂಲಕ ಬಂದಂತ அந்நிய மக்கள் மூலியமா வந்த கிரியைகள், ಅನ್ಯ ಮಕ್ಕಳ ಮೂಲಕ ಬಂದ ಕ್ರಿಯೆಗಳು உங்களுடைய வாழ்க்கையை தொட முடியாதபடி ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಮುಟ್ಟಲಾಗದಂತೆ இயேசு ரட்சிக்க போகிறார். ಯೇಸು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. உங்க சுற்றுப்புறத்தை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ உங்கள் வழிகளை இயேசு அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ದಾರಿಗಳನ್ನು ಆದರೂ ತಿಳಿದಿದ್ದಾರೆ. இந்த வசனம் ஆணித்தரமா தெளிவா சொல்லுது. ಈ ವಾಕ್ಯವು ಮೊಳೆ ಹೊಡೆದಂತೆ ಹೇಳುತ್ತದೆ, சுற்றுப்புறத்தாருக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து விலக்கி ಸುತ್ತಣ ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳ ಕೈಗೂ ಸಿಕ್ಕದಂತೆ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡಿ ரட்சித்து ஆதரித்து நடத்தினார். ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು. நினைச்சு பாருங்க, ನೆನೆಸಿ ನೋಡಿ. சென்ற ஆண்டு நம்ம மடிந்து போய் நம்ம நினைச்சோம். ಅಂದ್ರೆ ಕಳೆದ ವರ್ಷಗಳೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೆಲವು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡಿ ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ ಎನಿಸಿದೆ. 2 ಸರ್ವಿಸ್ நடக்கும் பொழுது 2 ಸರ್ವಿಸ್ ಆಗಿ ನಡೆಯುವ மக்களை பார்க்காம இருந்திருக்கிறோம். ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡದೆ அதுல யார் உயிரோட இருந்திருக்கிறாங்க, ಯಾರು ಜೀವನದಿಂದ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு கூட சில எண்ணத்தோட நீங்க சர்ச்சுக்கு வந்து முடிச்சு சென்று இருக்கலாம். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಲೋಚನೆಗೆ ಸಭೆಗೆ ಬಂದು ನೀವು ಹೋಗಬಹುದು. அது எல்லாத்தையும் பாருங்களேன், ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ உங்களை ஆதரித்தாரு சார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿದರು. உங்களை இயேசு ஆதரித்தாரு சார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿದರು. இயேசுக்கு நீங்க தேவை. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸುವಿಗೆ ನೀವು ಬೇಕು. உங்க குடும்பத்துல வந்த பிரச்சனை, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದ ಸಮಸ್ಯೆ, உங்களுக்குள்ள வந்த வியாதி, ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದ ವ್ಯಾಧಿ, இதெல்லாம் இயேசு கொண்டு வந்தது இல்ல. ಇದೆಲ್ಲ ಯೇಸು ಕೊಂಡು ಬಂದದ್ದಲ್ಲ. ஆனா இயேசு உங்களை பாதுகாத்தார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு மட்டும் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாருன்னா, ಯೇಸು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬಂದರೆ உங்களுக்குள்ள பரிசுத்தமான வேத வசனம் கிரியை நடப்பிக்கும். ಆಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் பேசுகிறாரோ, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಜೊತೆಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೋ, எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆதரவா நிற்கிறாரோ, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಜೊತೆಲಿ ದೇವರು ಆಧಾರವಾಗಿರುತ್ತಾರೋ அவன் உள்ளத்துக்குள்ள வசனங்கள் இருக்குமா, ಅವನ ಒಳಗೆ ವಾಕ್ಯಗಳು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவன் இருதயத்துக்குள்ள வசனங்கள் இருக்குமா. ಅವನ ಹೃದಯದೊಳಗೆ ವಾಕ್ಯಗಳಿರುತ್ತದೆ. 37வது சங்கீதத்துல 37ನೇ ಕೀರ್ತನೆ 31வது வேத வசனம், 31ನೇ ವಚನ, 32வது வேத வசனம், 32ನೇ ವಚನ பழைய ஏற்பாட்டிலே தெளிவா தேவ ஊழியர்கள் பேசியிருக்கிறாங்க. ಹಳೆಯ ಏರ್ಪಾಟಿನಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. யாரும் ஒரு சத்தமான படிக்க கேட்கலாம். ಯಾರಾದರೂ ಶಬ್ದವಾಗಿ ಅದನ್ನು ಓದಿ. சங்கீதம் 37, 31, 32 ಕೀರ್ತನೆ 37, 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க சார். கையை தட்டி ஜோரா நன்றி என்று சொல்லுங்க. கையை தட்டி சொல்லுங்க. ದೇವರ ಧರ್ಮೋಪದೇಶವು ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿರುವುದು, ಅವನು ಜಾರುವುದೇ ಇಲ್ಲ.
வசனம் உங்களுக்குள்ள மட்டும் இருந்துச்சுன்னா ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಮಾತ್ರ ಇದ್ದರೆ இயேசு எல்லா ஜனத்துக்கும் ஆதரவா போக மாட்டாரு. ಯೇಸು ಎಲ್ಲರಿಗೂ ಆಧಾರವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவருடைய வார்த்தை யாரு ஏற்றுக்கொள்றாங்களோ, ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ, அவருக்கு யாரு பயப்படுறாங்களோ, ಆತನಿಗೆ ಯಾರು ಭಯಪಡುತ್ತಾರೋ, அவர் விசுவாசம் யாருக்குள்ள நிற்கிறதோ ಯಾರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ನಿಲ್ಲುತ್ತದೋ அந்த ஜனங்களை தேவன் அழகாய் ஆதரிப்பாராம். ಆ ಜನಗಳನ್ನು ದೇವರು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಆದರಿಸುತ್ತಾರೆ. நம்ம சபைக்கு வர மாட்டோம், ನಾವು ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, ஆனா ஆசீர்வாதம் இயேசு கொடுத்துருவாரு. ಆದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಯೇಸು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம சபைக்கு வருவோம், ನಾವು ಸಭೆಗೆ ஆனா ಬರುತ್ತೇವೆ, வசனத்தை கேட்க தூங்குவோம். ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗ ನಿಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இப்படி நாம் பிசாசுக்கு அடிமையா இருக்கும் பொழுது ಹೀಗಾಗಿ ನಾವು ಪಿಶಾಚಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿರುವಾಗ எப்படி நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ? எப்படி அந்த வார்த்தைகள் எனக்குள்ள கிரியை செய்யும்? ಹೇಗೆ ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை பைபிள் படி சொல்லிட்டு இருக்கீங்க? ಎಷ್ಟೋ ಜನ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟೋ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ರಿ ಎಂದು. எத்தனை வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மா ஜெபிக்க வாங்க உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கீங்க? ಎಷ್ಟೋ ಯೌವನಸ್ಥರನ್ನು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಾ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. உங்க ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வரும்போது எத்தனை பேர் உண்மையான அன்போடு நடந்துருக்கீங்க? ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ நம்மள ನಡೆದಿದ್ದೀರಾ? உயர்த்தி பேசுகிற மக்களையே தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ಆಗ ನಮ್ಮನೆ ಯಾರು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಮಾತಾಡ್ತಾರೋ ಅಂತವ್ರನ್ನ ಮಾತ್ರ ನಾವು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நமக்கு நல்லது செய்யற உன் நண்பனையே தேடி ஓடி அழிச்சிட்டு இருக்கிறோம். ಆದ್ರೆ ನಮಗೆ ಯಾರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಕಿ ನಾವು ಅವರ ನಾಶವಾಗುತ್ತಲಿದ್ದೇವೆ. வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும் சார். ವಾಕ್ಯನ ಬಳಿಗಿರಬೇಕು, வசனம் உங்களுக்குள்ள இருக்கணுங்கம்மா. ವಾಕ್ಯನ ಬಳಿಗಿರಬೇಕು. இயேசுவோட வசனம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯನ ಬಳಿಗಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். ಆಗ ದೇವರು ಮಾತಾಡುವಂತ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. நீங்க அநேக ஊழியர்களை ஜெபிச்சிருக்கலாம், ಅನೇಕ ಸೇವಕರು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆದ್ರೆ ಒಳ್ಳೇದು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஏன்னா வசனம் இல்ல நம்ம கிட்ட. ವಾಕ್ಯ ಇಲ್ಲ ನಮ್ಮೊಳಗೆ. உங்க வாழ்க்கை இயேசு தருவான்னு எதிர்பார்க்கறீங்க. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಜೀವನ ಯೇಸು ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ನೋಡ್ತೀರಾ. திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவான்னு ನೀವು எதிர்பார்க்கறீங்க. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು உங்க ನೋಡ್ತೀರಾ. ஆசைகள் நிறைவேற நீங்க எதிர்பார்க்கறீங்க. ನಿಮ್ಮ ಆಸೆಗಳು ನೆರವೇರುವಂತ ನೀವು ದೇವರನ್ನು ನೀವು ಎದುರು ನೋಡ್ತೀರಾ. சபையை மறந்து ஓடிட்டு இருக்கோமே, ಆದ್ರೆ ಸಭೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. சபையை மறந்து ஓடிட்டு இருக்கோமே. ಸಭೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಓಡ್ತಿದ್ದೇವೆ. 4 பேருக்கு ஜெபிச்சா வல்லமையான மனிதன் நினைச்சுக்கிறோம். ಆದ್ರೆ 4 ಜನರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ನಾವು ಬಲವಾದವರು ಎಂದು ಕೊಡುತ್ತೇವೆ. மணிக்கணக்கான பேசினா நல்ல பிரசங்கியார நினைச்சுக்கிறோம். ಆದ್ರೆ ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡಿದರೆ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ. ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது ಸೇವಕ ಮಾತಾಡುವ தேவன் உங்களுக்கு ஆதரவா நிற்கிறாரா? ದೇವರು ಅವನಿಗೆ ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நீ உன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ அந்த ஜெபத்துல இயேசு ஆதரவா நிற்கிறாரா? ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இதை நீங்க பார்க்கணும். ಇದನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. அதுக்கு தான் ஆவிக்குரிய பார்வை வேணும். ಅದಕ್ಕೆ ಆತ್ಮಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳು அதுக்கு ಬೇಕು. தான் ஆவிக்குரிய காரியங்கள் வேணும். ಅದಕ್ಕೆ ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳು ಬೇಕು. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த உலகம் பாருங்களேன், ಈ ಲೋಕ ನೋಡಿರಿ. சில பேர் நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ சில ಮಾತಾಡ್ತಾರೆ, பேர் நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க. ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ஆனா ಮಾತಾಡ್ತಾರೆ. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳುವೆ. இந்த உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கு சொந்தமே இல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಮಾತುಗಳು ನನಗೆ ನಿನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ. ஆண்டவருடைய அழித்து போகாத வார்த்தைகள் மட்டுமே நமக்கு சொந்தம். ದೇವರ ಅಳಿಯದೇ ಇರುವಂತ ವಾಕ್ಯಗಳು ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಸ್ವಂತ. உங்கள் கணவர் மாற வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும். ಅದು ನಿಮ್ಮ ಗಂಡನ ಮಾರ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಬರಬೇಕು. உங்களுடைய மனைவி மாற வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும். ಹೆಂಡತಿ ಮಾರ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಬರಬೇಕು. உங்க சந்ததி தொடங்க வேண்டும் என்றால் இயேசு மட்டும்தான் வரணும். ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಅದು ಮುಂದುವರಿಯಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಯೇಸು ಬರಬೇಕು. அதற்கு உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும். ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ವಾಕ್ಯ ಬರಬೇಕು. உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும் பாருங்க. ನಿಮಗೆ ವಾಕ್ಯ ಇರಬೇಕು. இந்த பக்தனால தான் வெளிப்படுத்துறார். ಅದಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಭಕ್ತರ ಮೂಲಕ ದೇವರು ஆண்டவர் எனக்காய் கொடுத்த வசனங்கள், ದೇವರು ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ, தேவன் எனக்காய் தந்த வார்த்தைகள், ದೇವರು ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அவன் நடைகள் பிசுக்குவதில்லை. ಅವನು ಜಾರುವುದೇ ಇಲ್ಲ. பிசுக்குவதில்லை ಅವನು என்றால் ಜಾರುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ತಮಿಳ್ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ அவன் சரிக்கு கீழே விழ மாட்டாங்களா. ಅವನು ಜಾರಿ ಬೀಳುವುದೇ ಇಲ್ಲ, பிசுக்குவதில்லை என்றால் ಜಾರುವುದಿಲ್ಲ. தேவன் தந்த வாழ்க்கையை பிரிக்க மாட்டான். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಜೀವಿತಗಳಿಂದ ಅವನು ಬೇರ್ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருவேளை தேவன் தந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿರಬಹುದು. நான் தப்பான வாழ்க்கை எடுத்துட்டேனோ, ಅಂದ್ರೆ தப்பான வாழ்க்கை எடுத்துட்டேனோ, ಇಲ್ಲಂದ್ರೆ ತಪ್ಪಾದ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ, தப்பான படிப்பை தேர்ந்தெடுத்துட்டேனோ, ಇಲ್ಲಂದ್ರೆ ತಪ್ಪಾದ ಒಂದು ಅಂದ್ರೆ ಓದನ್ನು ನಾನು இப்படி ಆರಿಸಿಕೊಂಡೆ. அநேக குழப்பம் வரும் பாருங்க. ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿ ಬರ್ತದೆ. உங்ககிட்ட வசனம் இல்லைன்னு அர்த்தம். ಏನು ವಾಕ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. வசனம் இல்லைன்னு அர்த்தம். ವಾಕ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. வசனம் மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு, ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇದ್ದರೆ அவருடைய நடைகள் பிசுகுவதில்லை, ಅವನ ನಡತೆ ಅವನು ಜಾರುವುದೇ ಇಲ್ಲ, அவன் சரிக்கு கீழே விழ மாட்டான். ಅವನು ಜಾರಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, வசனம் இருக்கா? ವಾಕ್ಯ ಇದೆಯಾ? வசனம் இருக்கா? ವಾಕ್ಯ ಇದೆಯಾ? வாயில திறந்து, ಬಾಯಿ ತೆರೆದು, வாயில திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು, வசனம் இருக்குல்ல, ವಾಕ್ಯ ಇದೆಯಾ? நீ சறுக்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಆಗ ನೀನು ಜಾರಲ್ಲ ಅಂತ. நீங்க சறுக்க மாட்டீங்க, ನೀನು ಜಾರುವುದಿಲ್ಲ, நீங்க சறுக்க மாட்டீங்க. ಜಾರುವುದಿಲ್ಲ. ஆனா இப்ப நான் வசனத்துக்குள்ள இன்னும் கொண்டு ஆழமா கொண்டு போக வாஞ்சிக்கிறேன். ಈಗ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಇನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಆಳವಾಗಿ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இயேசு ஒரு மனிதனுக்கு ஆதரவா வந்துட்டாருன்னா ಯೇಸು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬಂದರೆ முதலாவது திருப்தி என்ன தெரியுமா வரும்? ಮೊದಲ ತೃಪ್ತಿ ಏನು ಗೊತ್ತಾ? முதலாவது சந்தோஷம் என்ன
தான் வரும். ಶತ್ರುಗೆ உங்க சத்துரு கிட்ட தான் வரும். ನಿಮ್ಮ ಶತ್ರು ಹತ್ರ அந்த சத்துருவை தேவன் துரத்தும் போது தான் வரும். ಆ ಶತ್ರುವನ್ನು ದೇವರು அந்த ಓಡಿಸುವ சத்துருவை நீங்க ஜெயிக்கும் போது தான் வரும். ಆ ಶತ್ರುವನ್ನು ನೀವು ಜಯಿಸುವಂತೆ நீங்க எல்லாத்துக்கும் சத்துரு இருக்கிறாங்க பாருங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಶತ್ರು ಇದ್ದಾರೆ எல்லாத்துக்கும் சத்துரு இருக்கிறாங்க பாருங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಶತ್ರು ಇದ್ದಾರೆ. மோசேயை கொண்டு தேவன் பேசுறாரு. ಮೋಶೆಯ ಮೂಲಕ ದೇವರು ಮಾತಾಡಿದರು. இஸ்ரவேல் மக்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿದ್ದರು. வெளியே வந்துட்டாங்க. ಆಗ ಅವರುಗಳು ஆண்டவர் அவங்களை 40 வருஷமா ஆதரித்து நடத்தினாராம். 40 ವರ್ಷಗಳು ದೇವರು ಅವರನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು. ஆதியாகமத்தின் புத்தகத்துல அழகாய் சொல்லும். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ 40 வருஷம் ஆதரித்து நடத்தினார். 40 ವರ್ಷ ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பலவீனங்கள், ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ, ಎಷ್ಟು ಬಾಯಿನತೆ, எத்தனை சாப்பாட்டு குறையான எண்ணங்கள் வந்திருக்கும். ಎಷ್ಟು ಆಹಾರದ ಒಂದು ಕೊರತೆ ಬಂದಾಗಲು ஆனா இயேசு திருப்தியா நடத்தினார். ಯೇಸುವನ್ನು ತೃಪ್ತಿಯಾಗಿ ನಡೆಸಿದರು. ಕಾರಣ அந்த மக்கள் இயேசுவுக்கு தேவை. ಆ ಮಕ್ಕಳು ಯೇಸುವಿಗೆ அந்த ಬೇಕು. மக்கள் கர்த்தருக்கு தேவை. ಆ ಮಕ್ಕಳು ಕರ್ತನಿಗೆ ಬೇಕು. அதே ஆண்டவருக்கு நீங்க நானும் தேவை. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವಿಗೆ ನಾನು ನೀವು ಬೇಕು. உங்களுக்கு இயேசு ஆதரவு வருகிறார். ನಿಮಗೆ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. நன்றி இயேசுவே. சத்தமா வாயை திறந்து இன்னும் ஒரு முறை நன்றி இயேசுவே. இயேசு ஆதரவு வருகிறார் பிரதர் ಯೇಸು சிஸ்டர். ಆಧಾರವಾಗಿ ಬರ್ತಾರೆ இயேசு ಸಹೋದರ. ஆதரவா வந்தா ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬಂದ வாழ்க்கை என்ன நடக்கும்? ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? நம்பர் 1, முதலாவது ஒரு காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ யாத்திராகமத்தின் புத்தகத்துல ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 34வது அதிகாரத்துல 24ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வேத வசனம் 24ನೇ ವಚನ தெளிவாய் பேசுது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நம்ம தைரியப்படுத்துற விதத்துல ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುವ ವಿಧದಲ್ಲಿ உன்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை நிரூபிக்கிறது. ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದರ ಕಾರ್ಯವ ಅಲ್ಲಿ ಅದು ನಿರ್ಮಿಸಿ ತೋರಿಸುತ್ತದೆ. உங்கள் ஆண்டவர் கைவிடல என்ற காரியத்தை நிரூபிக்கிறது. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ. உங்களால வாழ்க்கை வாழ முடியும். ಆಗ ನಿಮ್ಮಿಂದ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. உங்களால வெற்றி எடுக்க முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. உங்களால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் ஆதரவாய் வந்தாரு. ದೇವರು ಆಧಾರವಾಗಿ ಬಂದ. இந்த வசனம் எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. படிக்க கேட்கிறோம். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். போதும் பிரதர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ. பாருங்க இதெல்லாம் அப்படியே ஆசீர்வாதமான வசனம் நினைச்சிராதீங்க. ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯ இந்த ಎಂದುಕೊಳ್ಳಿ. ஆசீர்வாதமான வசனம் வரதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா ಆಶೀರ್ವಾದ ವಚನಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು ಓದಿದರೆ உபத்திரவப்பட்டாங்க, ಉಪದ್ರವ ಹೊಂದಿದರು, நெருங்கப்பட்டாங்க, ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟರು, அநேக காரியத்துல குத்தப்பட்டாங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟರು. தேவனை மனிதனிக்கிற மாதிரி போராட்டம் வந்தது. ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ಹೋರಾಟ மோசே கூட இருந்த ஜனமே வெறுத்தாங்க. ಮೋಶೆ ಜೊತೆಗಿದ್ದ இது ಜನರನ್ನು எல்லாத்தையும் ನಿರಾಕರಿಸಿದರು. கடந்து வரும்போது கூட ಎಲ್ಲವನ್ನೂ ಹಾದು ಬರುವಾಗ இயேசு நமக்கு ஆதரவா இருப்பார். ಯೇಸು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತಾರೆ. நீங்க பாருங்களேன், ನೀವು ನೋಡಿರಿ, உங்க பிள்ளைங்க எக்ஸாம்ல தோத்து போயிருக்கலாம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಸೋತು உங்க ಹೋಗಿದ್ದಾರೆ. பிசினஸ்ல நீங்க லாபத்தை பார்க்காம நஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ உடனே ನಷ್ಟವಾಗಬಹುದು. உடனே கர்த்தரை கைவிட்டுட்டாத ஒரு எண்ணம் வரும். ತಕ್ಷಣ ಕರ್ತನು ಕೈ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ஆனா ಬರ್ತದೆ. அப்படி அல்லவே இல்ல பாருங்க. ಅದು ಹಾಗೆ ಅಲ್ಲವೇ நீங்க ಅಲ್ಲ. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் ஜெயத்தை எடுத்துடலாம். ನೀವು ಸೋತು ಹೋದ್ರೆ ಮತ್ತೆ ಜಯ ಹೊಂದಬಹುದು. நீங்க நஷ்டமாட்டீங்கன்னா மறுபடியும் லாபத்தை எடுத்துடலாம். ನೀವು ನಷ್ಟ ಹೊಂದಿದರೆ ಪುನಃ ನೀವು ಲಾಭ ಹೊಂದಬಹುದು. ஆனா நீங்க தோத்து போகும் பொழுதோ, ಸೋತು ಹೋಗುವಾಗಲೂ, நீங்க நஷ்டத்தை பார்க்கும் பொழுதோ, ನಷ್ಟ ನೋಡುವಾಗ, நீங்க செத்து போகாதபடி ನೀವು ಸತ್ತು ಹೋಗದಂತೆ உங்களை ஆதரித்தாரு பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿದ ನೋಡಿ. சார் அன்பு. ಅದೇ ಪ್ರೀತಿ, இதுதான் சார் அன்பு. ಅದೇ ಪ್ರೀತಿ. உங்களை ஆதரித்து பாதுகாக்கிறார். ಆಧರಿಸಿದರೆ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. உங்க பிரச்சனை மத்தியில் அவர் ஆதரிக்கிறார். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಧರಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்கு ஜீவனை அவர் தருகிறார். ನಿಮಗೆ ಜೀವವನ್ನು ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த விதத்துல தான் பரிசுத்தமான வசனம் பேசுது. ಆ ವಿಧದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಕ್ಯ ಮಾತಾಡುತ್ತದೆ. உங்க புறஜாதி மக்கள் தடை பண்ணிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಅಂದ್ರೆ ಅನ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡ್ತಾರೆ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஊழியத்தை தடை பண்றாங்க. ಹಾಗೆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ಕೂಡ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசு விசுவாசிக்காத மக்கள் உங்களை புறம் கூறிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿರುವಂತ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅವರು ತಪ್ಪಾಗಿ அந்த ಹೇಳ್ತಾರೆ. புறஜாதி சத்துருவை தேவன் துரத்து போகிறார். ಅವರು ಅನ್ಯ ಶತ್ರುವನ್ನು ದೇವರಿಂದ ಓಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்கு சொல்லும்போது ஜோர கை தட்டி ஜோர ஜோர ஆமென் சொல்லுங்க பாருங்க. உங்க சத்துருவை தேவன் துரத்து போகிறார். ನಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ದೇವರು ಓಡಿಸುತ್ತಾರೆ. இதுதான் முதலாவது ஒரு ஆதரவு. ಇದು ಮೊದಲನೇ ಒಂದು இதுதான் ಆಧರಣೆ. முதல்ல ஒரு ஆதரவு. ಇದೇ ಮೊದಲ ಆಧರಣೆ. முதல்ல இயேசு உங்களுக்கு ஆதரவா பயங்கரமா வெளிப்படுவார். ಮೊದಲು ಯೇಸು ನಿಮಗೆ ಆಧರಣೆಯಾಗಿ ಭಯಂಕರವಾಗಿ உங்களை ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. கேவலப்படுத்தின மக்கள், ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲಪಡಿಸಿದವರು, உங்களுடைய நன்மை ஏமாற்றின மக்கள், ನಿಮ್ಮನ್ನು ಅಂದ್ರೆ ನಂಬಿ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಯಾಮರಿಸಿದವರು, உங்களை குழியில தள்ளின மக்கள், ನಿಮ್ಮನ್ನು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಿದವರು, இவங்க எல்லாமே சத்ருதான் பாருங்க. ಇವರೆಲ್ಲ ಶತ್ರುವೆ. அந்த சத்ருவை ஓட விட்டு ಆ ಶತ್ರುವನ್ನು ಓಡಿಸಿ உங்களுக்கு இயேசு ஜெயத்தை தந்து ಯೇಸು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟು உங்கள் வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்றாராம். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಇನ್ನು ಮೇಲೆ ತರುತ್ತಾರೆ. உங்கள் வாழ்க்கையை விருத்தி அடைய ನಿಮ್ಮ பண்றாரு. ಜೀವಿತ ಮೇಲೆ ಆತನು ನೀವು ವೃದ್ಧಿ ಆಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் தந்த வாழ்க்கை மனுஷன் தடை பண்ண முடியாது. ಕರ್ತನ ಕೊಟ್ಟ ಜೀವಿತ ಮನುಷ್ಯನು ತಡೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் அழைத்திருக்கிற ஊழியத்தை மனுஷன் தடை பண்ண முடியாது. ಕರ್ತನು ಕರೆದಂತ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿ கர்த்தர் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மனுஷன் தடை பண்ண முடியாது. ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ
ಅಭಿಷೇಕವನ್ನು ಯಾವ ಮನುಷ್ಯನಾದರೂ ತಡೆಗಟ್ಟಲಾಗುವುದಿಲ್ಲ. எத்தனை சத்துருக்கள் வரட்டும், ಎಷ್ಟೇ ಶತ್ರು ಬರಲಿ, எத்தனை சத்துருக்கள் வரட்டும், ಎಷ್ಟೇ ಶತ್ರು ಬರಲಿ, இன்னைக்கு நான் செபிச்சிட்டு இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். ಇಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, ಮಾತಾಡುತ್ತೇನೆ. 2007 வருஷத்துல 2007ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ செத்து போயிட்டு இருப்பனால ಅಂದ್ರೆ ನಾನು ಆಗ್ಲೇ ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇನೆ. இயேசுவோட ஆதரவா இருக்க அந்த அன்பு இல்லைன்னா பைத்தியக்காரனா போயிருப்பனால ಯೇಸುವಿನ ಆದರಣೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೋದರೆ ನಾನು ಕೂಡ ಹುಚ್ಚನಾಗುತ್ತಿದ್ದೆ. இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் இயேசு நாமத்தால. ಆದ್ರೆ ಇಂದು ಅನೇಕ இயேசு நாமத்தை அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ಆದ್ರೆ ಇಂದು ಯೇಸುವಿನ ನಾಮ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿದಿರಬಹುದು. 2007 வருஷமா நான் செத்து மண்ணுக்கு போயிருப்பேன். 2007ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಸತ್ತು ಮಣ್ಣಲ್ಲಿ அநேக ಹೋಗಿದ್ದೇನೆ. விதமான உபத்திரங்கள், பிரச்சனைகள், ಅನೇಕ ವಿಧವಾದ ಉಪದ್ರವಗಳ ಸಮಸ್ಯೆಗಳು, ஆக்சிடென்ட், ಅಂದ್ರೆ ಅಪಘಾತಗಳು, தலையில அடிபட்டு ತಲೆಯಲ್ಲಿ ಏಟು ಬಿದ್ದು ஏதோ ரோட்ல விழுந்து கிடந்தேன். ಹಾಗೂ ನಾನು ಅಂದ್ರೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ. ஒரு அனாத மாதிரி விழுந்து கிடந்தேன். ಒಬ್ಬ ಅನಾಥನಾಗಿ நான் ಬಿದ್ದಿದ್ದೆ. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸுக்கார இடிச்சிட்டு போயிட்டான். ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಬಸ್ ಬಂದು அவனுடைய ಹೊಡೆಯಿತು. ஆதரவா இருக்கிற வல்லமை அப்பதான் நான் பார்த்தேன். ಆಗಲೇ ನಾನು ಕರ್ತನ ಆದರಣೆಯನ್ನು செப்பன ನೋಡಿದೆ. என்னன்னு தெரியாது. ರಾತ್ರಿ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சபைக்கு வாஞ்சியா ஓடுவேன். ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಮಾತ್ರ ಓಡುವೆ. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 8 சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಾನು 8 ಸರ್ವಿಸ್ ಅಟೆಂಡ್ விடிய ಮಾಡ್ತಿದ್ದೆ. 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுச்சி 4:30 ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಅಲಾರಾಮ್ ಇಟ್ಟು ಎದ್ದಿ. நைட்டு 10 மணி வரைக்கும் சபையா ஓடுவேன். ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆವರೆಗೆ ಸಭೆಗೆ ஆனா ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. செபிக்க தெரியாது. ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா வசனத்தை கேட்கிற ஒரு விருப்பம், ಆದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಂದು ಆಸೆ, வசனத்தை கேட்கிற ஒரு ஆசை. ಆದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಂದು ಆಸೆ. பாருங்க, இயேசு ஆதரவாய் வந்தாரு. ಯೇಸು ಆದರಣೆಯಾಗಿ ಬಂದರು. பாருங்க, இந்த ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ನಾನು ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಂದ ನಂತರ வருஷம் தொடங்கும் போதெல்லாம் புதுசா பிரச்சனை வரும். ವರ್ಷ ಪ್ರಾರಂಭವಾಗುವಾಗ ಹೊಸ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அநேக ஊழியர் வீணான படிய மேல போடுவாங்க. ಅನೇಕ ಸೇವಕರು ವ್ಯರ್ಥವಾಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಮಾತಾಡುವರು. அநேக உபத்திரவத்தை மேல வைப்பாங்க. ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳನ್ನು ಅಂದ್ರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆனா சில காரியத்தை பாஸ்டர் செபிக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. இவரு சரியில்லை, ಇದು ಸರಿ ಇಲ್ಲ. ஆனா இருதயம் உடைக்க வந்த ನನ್ನ நேரத்துல ಹೃದಯ ಒಡೆದು ಬಂದಂತ எதுக்காக எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க? ಯಾದಕ್ಕಾಗಿ ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ? எதுக்காக என்ன ஊழியத்துக்கு அழைச்சீங்க? ಯಾದಕ್ಕೆ ಸೇವೆಗಾಗಿ ஒரு ಕರೆದಿದ್ದೀರಿ? ஊழியக்காரன் மேல வீணான பழி வைக்கிறாங்க. ಒಬ್ಬ ಸೇವಕನು ಬೆಳೆದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾನೆ. சாப்பாடு இல்லாம 3 நாள் 2 நாள் பட்டினியா படுத்திருந்தேன். ಆದ್ರೆ ಊಟ ಇಲ್ಲದ 2 ದಿವಸಗಳು 3 ದಿವಸಗಳು ಹಾಗೆ ಮಲಗಿದ್ದೇನೆ. ஆனா இதெல்லாம் இருதயத்தை நோகடிக்கல. ಆದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ஆனா ನೋವು ஊழியத்தை தடை பண்ணாங்க சில பேர். ಆದ್ರೆ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ತಡೆ ಮಾಡಿದರೆ ಕೆಲವರು. உள்ள உடைக்கப்பட்டது. ನನ್ನ ಹೃದಯ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம வீணான வார்த்தை வச்சாங்க. ಬೇರೆಯವರ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದರು. இப்ப சாமத செபிக்க போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டார். இப்படியே அவர் என்ன இருதயத்தை நோகடிச்சாங்க. ಅಂದ್ರೆ கல்யாணம் பண்ணிட்டார் போன இடத்துல. ಅಂದ್ರೆ ಸಹೋದರರು ಸೇವೆಗೆ ಹೋದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡರು ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದರು. ஊழியத்தை எல்லாம் கெடுத்தாங்க அந்த நேரத்துல. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆಯಲ್ಲೇ ಕೆಡಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು. நான் அப்ப சோர்ந்து போயிட்டேன். ಆಗ ನಾನು ಸೋತು ಹೋದೆ. வெறுத்துட்டேன் பாருங்க. ನಾನು ಬಹಳ ವ್ಯರ್ಥ ನಿರಾಕರಿಸಿದೆ. ஆனா ஆண்டவர் அப்பதான் தெளிவா பேசினார். ದೇವರನ್ನ ಬಳಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದರು. இனிதான் நீ விசாலமா மாற போற. ನೀನು ವಿಶಾಲವಾಗಿ இனிமேதான் விசாலமா மாற போற. ವಿಶಾಲವಾಗಿ அந்த சோர்ந்து போன நேரத்துல ಹೋದ ಸಮಯದಲ್ಲಿ அந்த தேவ திரும்பி என்ன உணர்ந்த ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ಗ್ರಹಿಸಿದೆ. சேர்ந்து என்னோட சொல்லலாமா? ಆಮೆನ್. வாயில திறந்து சொல்லலாமா? வாயில சொல்லலாமா? சோர்ந்து போன நேரத்தில் உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. கிருபையிலே சோர்ந்து போன நேரத்தில் என்னை சோர்ந்து போன என்றே சோர்ந்து போன எத்தனை சோர்ந்து கிருபை கிருபை ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ தூக்கி நிறுத்திச்சுங்க சார். ಆಗ ಅವರು ನನ್ನ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. ஆண்டவர் ஆதரவு வந்த உடனே பாருங்க. ದೇವರು ಆದರಣೆಯಾಗಿ ಬಂದ ಕೂಡಲೇ ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಲಿದ್ದೆ. ஆனா அந்த ஆதரவு அனுபவிக்காம இருந்தேன். ಆದ ಆದರಣೆಯನ್ನು ಅನುಭವಿಸದೇ அந்த ಇದ್ದೆ. ஆதரவை நான் ருசி பார்க்காம ಆದ இருந்தேன். ಆದರಣೆಯನ್ನು ರುಚಿಸದೇ ಇದ್ದೆ. ஆனா பாருங்க, இந்த சத்துருக்கள் எல்லாம் விட்டு ஓடின உடனே ಆ ಶತ್ರುವೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದ ಮೇಲೆ என் எல்லைகளை இயேசு விரிவடை பண்ணினார். ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಲ್ಲಿ ವಿಸ್ತರಿಸಿದರು. அநேக அரசியல்வாதிக்கு இயேசு ஜெபிக்க வச்சாரு. ಅನೇಕ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ சில ಮಾಡಿದರು. விபச்சாரம் செய்த ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு மதுரை பக்கத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸ್ತ್ರೀಯರುಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಇನ್ನು ಮಧುರ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க பாருங்க. உலகத்திலே அற்புதம் பாருங்க. ಅದ್ಭುತ. இதுதான் தேவன் நம்மளை விசாலமா மாத்துறாரு. ಇದೇ ದೇವರನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ அவர் பணத்தை கொடுத்தார், சொத்து கொடுத்தார், அப்படி அல்ல. ಹಣ ಕೊಟ್ಟರು ಸೊತ್ತು ಕೊಟ್ಟರು
ಅಲ್ಲ. அவர் என்னை எவ்வளவு பெருசா பயன்படுத்துகிறார். ಅವನು ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡದಾಗಿ அவர் ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾನೆ. எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை மேல வச்சிருக்கிறார். ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆತನು ನನಗೆ ಇದನ್ನ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. விசாலமா பார்த்தோம் சார். ನಾನು ಇನ್ನೂ ವಿಶಾಲವಾಗಿ இதெல்லாம் விசாலமா பார்த்தோம். ನಾನು ಇನ್ನೂ ವಿಶಾಲವಾಗಿ ನೋಡಿ. அநேக மனிதர் உங்க வீட்டுக்குள்ள உங்களை நிந்திச்சு இருக்கலாம். ಅನೇಕ ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿರಬಹುದು. அநேக மனிதர்கள் உங்களுடைய காரியத்தை தீங்கு செய்திருக்கலாம். ಅನೇಕರು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡಿರಬಹುದು. அந்த சத்துருக்கள் எல்லாம் ஓட போறாங்க. ಆ ಶತ್ರುಗಳೆಲ್ಲ ಓಡುತ್ತಾರೆ. அந்த சத்துருக்கள் எல்லாம் ஓட போறாங்க. ಶತ್ರುಗಳೆಲ್ಲ ಓಡುತ್ತಾರೆ. அப்பதான் உங்க வாழ்க்கை விருத்தி அடையும். ಆಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳು ಅದು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತದೆ. உங்கள் சத்துருக்களை துரத்தும்படியா இயேசு ஆதரவு வர ನಿಮ್ಮ போறார். ಶತ್ರುವನ್ನು ಓಡಿಸುವಂತೆ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬರ್ತಾರೆ. உங்க வாழ்க்கை யார் தடை பண்றாங்க அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಯಾರು ತಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ உங்க ஊழியத்தை தடை பண்றாங்க யார் அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಸೇವೆ ಯಾರು ತಡೆ ಮಾಡುವುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. யார் உங்க விசுவாசத்தை கெடுக்கிறாங்க அவருக்கு தெரியும். ಯಾರು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. சில பேர் பாருங்களேன், ಹಾಗೂ ಕೆಲವರು ನೋಡಿರಿ, அவருடைய சொந்த அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை பிள்ளைகளே கெடுப்பாங்க. ಅವರು ನನ್ನ ಸ್ವಂತ ತಂದೆ ತಾಯಿ ಜೀವಿತವನ್ನು ಮಕ್ಕಳೇ ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. அதே போல சொந்த பெற்றோர் தம் பிள்ளைங்க சந்தோஷமா இல்லாதபடி கெடுப்பாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆತ್ತವರು ಕೂಡ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷವಾಗಿ ಇಲ್ಲದಂತೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க சத்துருவா மாறிடுறாங்க. ಅವರಿಗೆ ತಿಳಿಯದೆ ಅವರನ್ನು ಶತ್ರುವಾಗಿ அந்த ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. எண்ணங்கள் முதலாவது சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். ಆ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು அந்த ಮಾತ್ರ. எண்ணங்கள் மாறும்போதுதான் ಆ ಯೋಚನೆಗಳು ಮಾರ್ಪಡುವ. அந்த பிள்ளை குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்கிறார். ಆಗ ಆ ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಯೇಸು ಆಧರಿಸುತ್ತಾರೆ. அந்த காரியங்களை கர்த்தர் நன்மையால் மாற பண்ணுகிறார். ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் நமக்காய் சத்துருவை துரத்துகிறவர். ದೇವರು ನಮಗಾಗಿ ಶತ್ರುವನ್ನು ಓಡಿಸುವವರು. நான் இயேசு நாமத்தால ಅದು சொல்லட்டும், ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ இயேசு ஆதரவா வருகிறது. ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬಂದು அநேக புறஜாதி ஜனங்கள் தெரிந்து கொள்ள ಅನೇಕ போறாங்க. ಅನ್ಯ ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அநேக அந்நிய மனுஷர்கள் தெரிந்து கொள்ள போறாங்க. ಅನೇಕ ಅನ್ಯರು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இயேசு நாமத்தால பலனீங்க மாற போறீங்க. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀವಿ. அந்த ஆதரவு நம்ம ருசி பார்க்கணும். ಒಂದು ಆಧಾರದಿಂದ ನಾವು ರುಚಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆதரவு நம்ம ருசி ಒಂದು பார்க்கணும். ಆಧಾರದಿಂದ ನಾವು ರುಚಿಸಿ சில ನೋಡಬೇಕು. நேரத்துல கோபங்கள் வரும். ಹಾಗೂ ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ சில நேரத்துல இழப்புகள் வரும். ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ இழப்புகள் ಅಂದ್ರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಆಗುತ್ತದೆ. ஆனா இதெல்லாம் சகிக்கிற மனுஷனோட ஆண்டவர் ஆதரவா நிற்பாரு. ಇದನ್ನೆಲ್ಲ ಸಹಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಆದರಣೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆண்டவர் ஆதரவா நிற்பாரு. ದೇವರ ಆದರಣೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அனாதையா நிற்கிறேனே, ನಾನು ಅನಾಥೆಯಾಗಿದ್ದೇನೆ. என்ன சிங்க கபில தூக்கி போட்டாங்க. ಸಿಂಹದ ಗವಿಯನ್ನು ಹಾಕಿದರಲ್ಲ. தானியேல் அப்படி பயந்து புலம்பி அழுவல. ದಾನಿಯೇಲನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಕಣ್ಣೀರಾಕಿ ಅಲ್ಲಿ ಅವನಲ್ಲಿ ಪ್ರಲಾಪಿಸಲಿಲ್ಲ. ஆனா தானியேலுக்குள்ள அவனுக்கு தெரியும். ದಾನಿಯೇಲನಿಗೆ ಗೊತ್ತು, ಅವನೊಳಗೆ ಗೊತ್ತು, அவனுடைய நாடி நரம்புக்கு தெரியும். ಅವನ ನಾಡಿಗಳಿಗೆ ಗೊತ್ತು, அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தத்துக்கும் தெரியும். ಅವನಿಗೆ ಹರಿಯುತ್ತಿರುವ ಒಂದು ರಕ್ತಕ್ಕೂ ಗೊತ್ತು. கர்த்தர் எனக்கு ஆதரவா வெளிப்படுவார். ಕರ್ತನು ನನಗೆ ಆದರಣೆಯಾಗಿ கர்த்தர் எனக்கு ஆதரவா வெளிப்படுவார். ಆದರಣೆಯಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ, இயேசு உங்களுக்கு எனக்காய் மரித்து போனார். ಯೇಸು ನಿಮಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. ஆனா உங்களை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುವಂತೆ ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾದರು. இயேசுவோட சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಅವರು ಚದುರಿಸಲ್ಪಟ್ಟರು. இனிமே எந்த சப்போர்ட்டிங் இல்ல, வேலை செய்ய புறப்பட்டாங்க. ಇನ್ಮೇಲೆ ಯಾವ ಆದರಣೆ ಇಲ್ಲದೆ ಕೆಲಸ ಮಾಡಲು ಹೋದರು. பேதுரு நடுக்கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். ಪೇತ್ರನು ಮಧ್ಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರಲ್ಲಿ ಮೀನನ್ನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஏமாற்றப்பட்டார். ಯಾಮರಿಸಲ್ಪಟ್ಟರು. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே இல்லைன்றார். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟ ಏನೂ ಇಲ್ಲ ಅಂದರು. ஆனா கர்த்தர் வருகிறார் பாருங்களேன். ಕರ್ತನು ಬರ್ತಾರೆ ನೋಡಿ. இயேசு என்ட்ரி ஆவறாரு. ಯೇಸು ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. அந்த இடத்துல உள்ள வராரு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. நீ வலப்பக்கத்துல போடுன்னு சொல்றாரு. ಯೋಗಿನ ಬಲಭಾಗದಲ್ಲಿ பாருங்க, அற்புதம் நடக்குது பாருங்க. ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. இது எல்லாம் அற்புதம் நடச்சிட்டு இருக்காங்க. ಹಾಗಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಅದ್ಭುತ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு முன்னாடி இயேசு ஆதரவா வந்தார். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯೇಸು அவன் தேடி வந்தார் சார். ಅವನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. அவனுக்கு ஆதரவா வந்தாரு சார். ಅವನಿಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬಂದರು. அவனுடைய தைரியமா அவனை மாற்றினார். ಆಗ ಅವನನ್ನು ಧೈರ್ಯವಂತನಾಗಿ அவனுக்கு ಮಾಡಿಸಿದರು. வல்லமைகளை தந்தார். ಅವನಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟರು. ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ಹಾಗೂ ತನ್ನ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದರು. அவன் மீன்களை பிடிச்சான். ಅವನು ಮೀನನ್ನು ಹಿಡಿದ. அவன் ஆத்மா அறுவடை பண்ணான். ಅವನ ಆತ್ಮಗಳನ್ನು இதை மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ಇದು ಮಾತ್ರ ಕೇಳ್ತೀವಿ. இது மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அது அற்புதமோ ஆத்மா இதை விட மேலான ஒரு காரியம். ಅದ್ಭುತ ಆತ್ಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ಕಾರ್ಯ. அநேக பேரை ரட்சிக்க இயேசு அந்த இடத்துல ஆதரவா வந்தார். ಅನೇಕರು ರಕ್ಷಿಸುವಂತ ಯೇಸಲ್ಲಿ ಆಧಾರವಾಗಿ ಬಂದರು. நடு கடலுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டாலும், ಮಧ್ಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. நீங்க நட்டு வீதியில ಮಧ್ಯ தள்ளப்பட்டாலும், ಬೀದಿಯಲ್ಲಿ ನೀವು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. எனக்கு ஆண்டவர் ஆதரவாய் வருவார். ನನಗೆ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஐயா தட்டி எனக்கு ஆண்டவர் ஆதரவாய் வருவார். ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. நீங்க பயப்படாம இருங்க. ಭಯಪಡದೆ ಇರಿ. நீங்க பயப்படாம இருங்க. பயப்படದೆ ಇರಿ. உங்கள் எல்லைகள் எல்லாம் விசாலமா மாறுது. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು உங்கள் ವಿಸ್ತಾರಪಡಿಸುತ್ತಾರೆ. எல்லா காரியத்தையும் இயேசு நன்மையா மாத்துறாரு. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அதனால உங்க சத்துருக்களை குறித்து பயப்படாதீங்க. ಶತ್ರುಗಳ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡಿರಿ. உங்க வாழ்க்கை தடை பண்ற மனுஷனை குறித்து பயப்படாதீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತಡೆ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡಬೇಡಿರಿ. உங்களுக்கு வருகிற பெயர்களை குறித்து பயப்படாதீங்க. ನಿಮಗೆ ಬರುವಂತ
ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡಬೇಡಿ. நாம் விசாலமாய் மாறும்படியா ನಾನು ವಿಶಾಲವಾಗಿ ಮಾಡಬೇಡಿ. என்னுடைய ஜெபங்கள் ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் ನಾವು ದೇವರಿಗೆ ಎಂದು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದನ್ನ ஆண்டவர் நாமத்துல சாட்சி சொல்லட்டும். ಅಂದ್ರೆ ನಾನು ಪುನಃ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇನೆ. 2011வது வருஷத்துல நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவருக்கு. 2011 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ. சபையிலிருந்து நான் தைரியமா சொல்லட்டும். ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. என்னுடைய பரிசுத்தமான வார்த்தையை வச்சு நான் சொல்லட்டும். ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு விசுவாசிங்க கிட்ட கூட ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ಕೂಡ நான் சபைக்கு போகிற தசம பாகத்தை வாங்கினதே இல்ல. ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕೈಯಿಂದ ದಶಮ பூமியை படைத்த கர்த்தர் மட்டும் தான் அதுக்கு சாட்சி. ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಕರ್ತರು ಮಾತ್ರ ಸಾಕ್ಷಿ. ಅನೇಕ பேருக்கு அதை கொடுத்திருக்காங்க. ಅನೇಕರು ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் வீட்டுக்கு போய் பார்த்திருக்கிறேன். ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ. எனக்கு தெரியாம இது அதிகமா இருக்கு. ಅದು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. அவங்களுக்கு ಫೋನ್ பண்ணி கேட்டு ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿ இதோட தசம பாகம் சொல்லிருக்காங்க. ಇದು ಅವರು ದಶಮ ಭಾಗ ಹೇಳಿದ್ರು. அடுத்த நாளே ಮರುದಿನವೇ நான் பயந்து போய் கர்த்தருக்கு பயந்து போய் ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು அநேக பேருக்கு நான் மணி ஆர்டர் பண்ணிருக்கேன். ನಾನು ಪುನಃ ಒಂದು ಹಣವನ್ನು ನಾನು ಮನೆ அநேக பேருக்கு அதை நான் மறுபடியும் கொடுத்திருக்கேன். ವಾಪಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ನೋಡಿ. ஏன்னா ஆண்டவருக்கு போகிற காரியம் ஆண்டவர் சபைக்கு மட்டும்தான். ಇದು ದೇವರಿಗೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ ಸಭೆಗೆ ಮಾತ್ರವೇ ಅದು. நாடுகிற கர்த்தர் எப்படி நிக்கிறார் சார்? ನನ್ನ ಆರಿಸುವ ಕರ್ತನ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. நாடுகிற கர்த்தர் எப்படி நிக்கிறார் சார்? ಆರಿಸುವ ಕರ್ತನ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. தசம பாகத்தை வச்சு தான் ஆண்டவர் வாழ வைக்க மாட்டாங்க. ದಶಮ ಭಾಗವಿಟ್ಟು ನಾನು ಜೀವಿಸುವ தசம பாகம் அது உங்க சபைக்குரியது. ದಶಮ ಭಾಗದ ಸಭೆಗೆ ಸೇರಿ ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗ್ರತೆಯಾಗಿ ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗ್ರತೆಯಾಗಿ இந்த வசனம் அழகாய் சொல்லுது. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. நம்மளை விசாலத்துக்கு நேரா கொண்டு போறாரு. ನಮ್ಮನ್ನು ವಿಶಾಲಕ್ಕೆ ದೇವರು ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் நம்மளை மகிமைக்கு நேரா கொண்டு போறாரு. ದೇವರು ಮಹಿಮೆಗೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவா பேசுறாரு. ಹಿಜ್ಕೀಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 37வது அதிகாரத்துல 37ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்துல 26ನೇ ವಚನ சமாதானத்தை குறித்து பேசுகிறார். ಸಮಾಧಾನದ ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். ದೇವರ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕುರಿತು உங்களை ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்று பேசுகிறார். ದೇವರನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ ಎಂದು இந்த ಮಾತಾಡುತ್ತಾರೆ. வசனங்களை நமக்குள்ள கிரியை செய்யணும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. பாருங்க ஆண்டவர் நம்மை விசாலமா மாற்றின உடனே ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ ಮೇಲೆ அந்த வசனம் தெளிவா சொல்லுது. ಆ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நிலைநாட்டுறார் நம்மள. ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆಲೆಯಾಗಿ ನೆಡುತ್ತಾರೆ. நிலைப்படுத்துறார் அம்மா. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. நிலைப்படுத்துறார் அண்ணா. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. இந்த 21வது வருஷத்துல 21ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ நீங்க முன்னாடி ஜெபிச்ச ஜெபத்தை விட ನೀವು ಮುಂಚೆ ಮಾಡಿದ நீங்க ಪ್ರಾರ್ಥನೆಗಿಂತಲೂ முன்னாடி செய்த ஊழியத்தை விட ಮುಂಚೆ ಮಾಡಿದ ಸೇವೆಗಿಂತಲೂ இயேசு பெருசா அற்புதம் செய்ய போறாரு. ಯೇಸು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. அது நான் சொல்ல மாட்டேன். ಹಾಗೆ ಅಂತ ನಾನು ಹೇಳಲ್ಲ. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ಹಾಗೆಲ್ಲ ಹೇಳಲ್ಲ. ஆனா முன்னாடி நீங்க எல்லாம் பண்ணதை விட ಮುಂಚೆ ನೀವು ಮಾಡೋದಕ್ಕಿಂತಲೂ அவர் உங்க கூட இருந்தாரு பாருங்க. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ರಲ್ಲ. அந்த டிஸ்டன்ஸ் கிட்ட வர போறார் இந்த ஆண்டுல. ಇನ್ನೂ ಹಾಗೆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ஆமென் சொல்லுங்க பாருங்க. ಇನ್ನೂ ಹತ್ತಿರ ಬರ್ತಾರೆ. கிட்ட வர போறார் அவர். ಹತ್ತಿರ ಬರ್ತಾರೆ. பாருங்க வல்லமை ஆசீர்வாதத்தை விட ಬಲ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ இயேசுவை கட்டி பிடிக்கிறதை நான் எதிர்பார்க்கிறேன். ಯೇಸುವನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ನಾನು ಎದುರು ನೋಡುವೆ. அநேக ஜனங்களை உயர்த்து பேசுவதை விட ಅನೇಕ ಜನರನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை நான் எதிர்பார்க்கிறேன். ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗುವಂತೆ ನೋಡುವೆ. இது அப்போஸ்தலர்கள் போல் 1 நிருபத்துல தெளிவா பேசியிருக்கிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಒಂದು ಕೊರಿಂಥಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. பாருங்க தீர்க்கதரிசி எசேக்கியேல் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ಹೇಳ್ತಾರೆ. 37வது அதிகாரம் 26வது வசனம். 37 26ನೇ ವಚನ. சமாதானத்தை நமக்குள்ள வைக்கிறாராம். ಸಮಾಧಾನವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಇಡುತ್ತಾರೆ. நமக்குள்ள சமாதானத்தை வைக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು அது ಇಡುತ್ತಾರೆ. மட்டும் இல்லாம நம்மளை தேய்ச்சுகிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸಂತೈಸುತ್ತಾರೆ. அது மட்டும் இல்லாம நம்மள நிலைநாட்டுறாராம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆಲೆಯಾಗಿ அது ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. மட்டும் இல்லாம ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ பரிசுத்த ஸ்தலத்தை நம்மளோடு உண்டு பண்றாராம். ಆದರೆ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟು அந்த ಮಾಡುತ್ತಾರೆ. வசனத்தை முதல்ல படிக்க கேட்கலாமா? ವಾಕ್ಯ ಓದೋಣವಾ? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். கையை தட்டுங்க பிரதர். கையை தட்டி நன்றி ஏசுவேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பாருங்க. ஒரு முறை நன்றி ஏசுவேன் சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க பாருங்க. வாலிபெல்லாம் இருக்கீங்களா? கையை தட்டி நன்றி ஏசுவேன் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. அவர் உங்களை விசாலம் மாற்றின உடனே ಅವರನ್ನು ವಿಶಾಲಪಡಿಸಿದ ನಂತರ உங்களை உபத்திரவப்படுத்தின சத்துருங்க, ನಿಮ್ಮನ್ನು ಉಪದ್ರವಪಡಿಸಿದ ಶತ್ರು, உங்க நன்மையை கெடுத்த சத்துருங்க, ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೆಡಿಸಿದ ಶತ್ರು அதை எல்லாத்தையும் மாற்றி ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ஒரு மனுஷனும் உங்களை தொடாதபடி ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. உங்க ஊழிய இந்த ஆண்டு இதுவரைக்கும் இல்லாத போல நிலைப்பட போகுது. ಈ ವರ್ಷವು ಮುಂದೆ ಹಿಂದೆ ಇದ್ದದಕ್ಕಿಂತಲೂ ಸೇವೆ ಈ ವರ್ಷದಾಗ ನೆಲೆಯಾಗಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. உங்க சபையை போட்டு அழித்தின எல்லா காரியத்தை கர்த்தர் கிழிச்சு போட்டு
ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪದ್ರವಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಾಶ ಮಾಡಿ உங்க பாஸ்டர் உங்க சபையை நிலைப்படுத்த போறாரு. ದೇವರು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ நிலைப்படுத்த போறார். ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. எத்தனை மனிதர்கள் வரட்டும், எத்தனை கிரியைகள் வரட்டும், ಎಷ್ಟೇ ಕ್ರಿಯೆಗಳು ಬರಲಿ, ஆனா உங்க சபையை கர்த்தர் நிலைப்படுத்த ನಿಮ್ಮ போறார். ಸಭೆಗೆ ದೇವರು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்க சபை சொன்ன உடனே ನಿಮ್ಮ ಸಭೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ நீங்க சத்தமா கை தட்டி ನೀವು ಶಬ್ದವಾಗಿ ಕೈ ತಾಕಬೇಕು. நானே விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பயப்படாமல் இருங்க, பயப்படாமல் இருங்க. ಭಯಪಡದೇ ಇರಿ. வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. ஆண்டவர் சகலத்தில் நமக்கு நன்மையான உண்டு பண்றார். ದೇವರು ಸಕಲವನ್ನು ನಮಗಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்ம ஆதரிக்கிற இயேசுவை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸುವಂತ ಯೇಸುವನ್ನು ಮಾತನಾಡಿದರೆ ಸಾಕು. நம்ம நேசிக்கிற இயேசுவை மட்டும் நம்ம பார்த்தா ನಮ್ಮನ್ನು போதும். ಪ್ರೀತಿಸುವಂತ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದರೆ ಸಾಕು. எல்லாவற்றிலும் அவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். ಎಲ್ಲದಲ್ಲೂ ಆತನು ನಮಗೆ ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். ಎಲ್ಲದಲ್ಲೂ ದೇವರು ನಮಗೆ ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் பாருங்க. ನಾನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವೆ. பாருங்க, ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ಅಂದ್ರೆ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದರು. அது ஒரு இயேசு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் மூலமா நடத்தப்படுகிற அநாத குழந்தைக்காக இருக்கிற ஒரு பள்ளி அது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನಾಮದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನ ಅಲ್ಲಿ ಅವರುಗಳು ಆದರಿಸುತ್ತಾರೆ. நம்ம ஜெபிக்க ஒரு பாஸ்டரை கொண்டு போயிட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಬೋಧಕರನ್ನು ಕೊಂಡು ಹೋದರು. ஒரு பெரிய ஹால்ல ஒரு 300 பேர் கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ದೊಡ್ಡ ಹಾಲಲ್ಲಿ ಒಂದು 300 ಜನರು ಕೂತಿದ್ದರು. 9 ವಯಸ್ಸು இருக்கிற ஒரு சின்ன பையன், 9 ವಯಸ್ಸಿನ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಯೇಸುவோட ஒரு கிட்டார், அந்த கிட்டார் மியூசிக்ல வச்சு அழகா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ಅವನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಗಿಟಾರ್ ಮೂಲಕ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವನ கீர்த்தனை பாடல்ல ಅವನ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅದ ಕೀರ್ತನೆ ಹಾಡುಗಳನ್ನು முப்பாதம் படிக்கிற ஒரு அழகான பழமை வாய்ந்த ஒரு பாடல் உண்டு. பழையசான ஒரு பாடல் உண்டு. ಹಳೆಯ ಹಾಡು ಉಂಟು. பழையதான அந்த பாடலை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவர். ಹಳೆಯ ಹಾಡನ್ನ ಒಂದು ಗಿಟಾರ್ ಮೂಲಕ ಅವನ ಹುಡುಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸುತ್ತಾರೆ. அது முடிஞ்சிருச்சு பாருங்க. ಅದು ಮುಗಿತು ನೋಡಿ. அந்த ஹால்ல இருந்த ரைட் ஹேண்ட் சைடு மக்கள் எல்லாம் அந்த பையன் அழகா பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. ಆ ಒಂದು ಹಾಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರೂ ಅಂದ್ರೆ ಒಂದು ಹುಡುಗ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸಿದ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா லெஃப்ட் சைடுல சில பேர் முறுமுறுத்தாங்க. ಆದ್ರೆ ಎಡಗಡೆ ಇದ್ದಂತ ಕೆಲವರು ಕೂಡ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು, இன்னும் வந்து சரி பண்ணிருக்கலாம், ಇನ್ನೂ ಸರಿ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சாங்க. ಯಾರು ಮಾತಾಡಿದರು. இந்த சின்ன பையன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಇಬ್ಬರನ್ನು ನೋಡ್ತಲಿದ್ದ. அத நான் பார்த்துட்டு இருக்கேன். ಅದನ್ನ ನಾನು ನೋಡ್ತಲಿದ್ದೆ. ஆனா கடைசியா நான் பாக்குறேன், ಕೊನೆದಾಗಿ ನಾನು ನೋಡಿದೆ. கடைசியில உட்கார்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு வயசான ஒரு ஐயாவை அந்த பையன் பார்த்துட்டே இருந்தான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಕುಳಿತಿದ್ದಂತ ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದ ತಂದೆನ ಹುಡುಗ ನೋಡ್ತಲಿದ್ದ. பாருங்க, நான் என்ன கூப்பிட்டு அந்த பாஸ்டரை கூப்பிட்டு நான் கேட்கிறேன், காது கிட்ட சத்தம் இல்லாம பொறுமையா நான் கேட்கிறேன். ನಾನು ಬಹಳ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾನು ಬಹಳ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕಿವಿ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರು. ஆனா இந்த தம்பி எதையுமே கண்டுக்காம எதுக்கு அந்த சாரியா பார்த்துட்டு இருக்காங்க. ಈ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಯಾವುದನ್ನ ಅವನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ಅದ್ರ ಹಿಂದೆ ಕೂತಿದ್ದ ಒಂದು ವಯಸ್ಸಾದವ್ರನ್ನ ನೋಡ್ತಲಿದ್ದ. அந்த பாஸ்டர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. அந்த வார்த்தை சொன்ன உடனே நான் மௌனமாயிட்டேன். ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನನ್ನ ಮೌನವಾದೆ. இந்த சின்ன பையன் அப்பா அவர்தான் சொன்னாரு. ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ತಂದೆ ಅವರೆಂದು ಹೇಳಿದ್ರು. அப்பதான் உண்மையாலுமே தேவன் என்னுடைய சில காரியத்தை உணர்த்தினார். ಆಗ ನಿಜವಾಗ ದೇವರಿಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. ஒரு கூட்டம் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், ಒಂದು ಕೂಡ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಅಂತ நம்ம நல்லா இருக்கும்னு ಇದು சொல்லுவோம். ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ அது ಮಾತಾಡೋದು. எதையுமே பொறுப்பெடுக்காம ಅದು ಒಂದು ಯಾವುದನ್ನು ನೋಡದೆ இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த அவங்க அப்பாவை பார்த்தோம் சார். ಈ ಮಗುವಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡದ ಒಂದು ತಂದೆ ஆதரவா இருந்த அவங்க அப்பாவை பார்த்தோம் சார். ಆದರವಾಗಿದ್ದ ಒಂದು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ. அதே போல அந்த உலகத்தை வாழ்கிற வாழ்க்கை, ಅದರ ಹಾಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತ. எத்தனை பேர் நம்ம வெறுத்தாலும், ಅದು ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸಿದರು, எத்தனை பேர் நம்ம நேசிச்சாலும், ಎಷ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು, நம்ம ஜீவனை கொடுத்தாரு பாருங்க. ನಮಗೆ ಜೀವನ ಕೊಟ್ಟರಲ್ಲ. இயேசுவை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது, ಮಾತ್ರ ನಾವು ನೋಡಬೇಕು. இயேசுவை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது ಮಾತ್ರ ನಾವು ನೋಡಬೇಕು. சகல காரியங்களும் நிலைநாட்டப்படும். ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. இந்த ஆண்டவர் வசனம் இல்லாத கூட்டம் தான் ಏನು ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವು ಇಲ್ಲದಿರುವ ಒಂದು ಕೂಟವೇ செத்து போட்ட முயற்சி பண்ணுவாங்க, ಅಂದ್ರೆ ಅವರು மரித்து போக ட்ரை பண்ணுவாங்க. ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯವು ಯಾರಲ್ಲಿ ಇಲ್ಲವೋ ಅವರುಗಳು ಸಾಯುವಂತೆ ನೋಡುತ್ತಾರೆ. சின்ன சின்ன பிரச்சனைகளை பயந்து உட்கார்ந்து வருத்தமா இருப்பாங்க. ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಬಹಳ ಬಹಳ ಅಂದ್ರೆ ಚಿಂತೆಯಿಂದ ಇರುತ್ತಾರೆ. ஆனா அது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி பரிசுத்தமான வசனம் தெளிவா சொல்லுது. ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ. உங்களை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார், ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾನೆ. உங்களை ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார், ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிலைப்படுத்த போறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. எதிர்பார்க்கிற எல்லா வாஞ்சை அவர் நிலைப்படுத்த போறார். ನೀವು ಎದುರು ನೋಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ನೆಲೆಪಡಿಸುತ್ತಾರೆ. வசனம் உள்ள இருக்கா? ವಾಕ್ಯ ಒಳಗಿದೆ. வசனம் இருக்கா? ವಾಕ್ಯ ಇದೆಯಾ? வசனம் நமக்குள்ள இருக்கா? ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಳಗಿದೆ. வசனத்தை மட்டுமே இன்னைக்கு நான் சொல்றேன். ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳು. அந்த வசனம் உங்களுக்கு நிற்கும் பொழுது ವಾಕ್ಯದ ಬೆಳಗ್ಗೆ ನಿಲ್ಲುವ. சத்துருக்கள் இயேசு கிறிஸ்து ஓட விடுவாரு. ಅದು ಶತ್ರು ಓಡುವಂತೆ ಯೇಸು உங்களை ಮಾಡುತ್ತಾರೆ. விசாலமா மாற்றுவாரு. ಅದನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. விசாலமா மாற்றின உடனே ವಿಶಾಲ ಬಂದ ಕೂಡಲೇ நீங்க மறுபடியும் விழுந்து போகாதபடி உங்களை ஸ்டடி பண்ணுவாரு. ಪುನಃ ನೀವು ಬಿದ್ದು ಹೋಗದಂತೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ದೃಢವಾಗಿ முதல்ல ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் இப்படிதான் ஆதரவாய் வருவார். ಇದೇ ರೀತಿ
ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஆதரித்து நடத்தினார். ದೇವರೇ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆதரித்து நடத்தினார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. இசைக்கு ராஜா அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ಜೀರಾಜ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க சுற்றுப்புறத்தாருக்கு நம்மளை விலக்கி ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಶತ್ರುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ நம்மளை ரட்சித்து ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ நம்மளை பாதுகாத்து ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ நம்ம மேல நல்ல அன்பை வச்சு ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ஆதரித்து நடத்தினார். ಅವರು ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஆதரித்து நடத்தினார். ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. நம்பர் 2 ಎರಡನೇ ಇದು. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿವೆ. பாருங்க கொலோசிய நிருபத்துல ಅಂದ್ರೆ ಕೊಲೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಪೌಲನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ಪೌಲನು இந்த கொலோசிய நிருபத்தை ಅಂದ್ರೆ ಕೊಲೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದ ನಂತರ கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் கழித்து இந்த நிருபத்தை ಸುಮಾರು எழுதியிருக்கிறார். 43 ವರ್ಷದ ನಂತರ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂದು அநேக வேதாகமத்தை படித்த வல்லமை மிக்க மனிதர்கள் சில புத்தகத்தை எழுதி ಅನೇಕ வைத்திருக்கிறார்கள். ವೇದಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅಂದ್ರೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದಂತಹ ಕೆಲವರು ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. பாருங்க, அப்ப பவுல் சொல்லி இருக்கிறார். ಪೌಲನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. கொலோசியர் 1வது அதிகாரத்துல ಕೊಲೆಸರ 1ನೇ ಪತ್ರಿಕೆ 11வது வேத வசனம், 11ನೇ ವಚನ 12வது வேத வசனம், 12ನೇ ವಚನ 13வது வேத வசனம் 13ನೇ ವಚನ பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது. ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕುರಿತಾಗಿ, வெளிச்சத்தை குறித்து பேசுகிறது. ಬೆಳಕನ್ನು ಕುರಿತಾಗಿ, இருளை குறித்து பேசுகிறது. ಕತ್ತಲನ್ನು ಕುರಿತಾಗಿ, அவர் விடுதலை அளித்தார் என்று பேசுகிறது. ಅವರು ಕರೆದರು ಎಂದು. ஆனா இந்த 3 வேதத்தை மட்டும் இங்க பாருங்களேன். ಈ ಒಂದು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇದರಲ್ಲಿ ನೋಡಿರಿ. இந்த வசனத்துக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೂ ನಮಗೊಂದು ಸಂಬಂಧ இந்த ಇದೆ. வசனத்துக்கு உங்களுக்கு ஒரு உறவு உண்டு மாதிரி ಈ காண்பிக்கும். ವಾಕ್ಯಕ್ಕೂ ನಮಗೊಂದು ಅಂದ್ರೆ ಸಂಬಂಧ ಇರುವಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. 11வது வேத வசனம் மட்டும் 11ನೇ ವಚನ ಮಾತ್ರ அழகா சொல்லுது ಬಹಳ பாருங்களேன். ಚೆನ್ನಾಗಿ படிக்க ಹೇಳ್ತದೆ. கேட்கலாமா? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. இங்க பவுல் சொல்றாரு சார். ಪೌಲನೇ ಹೇಳ್ತಾರೆ. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வாலண்டியா சொல்றாரு. ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ நீங்க பயப்படாம இருங்கன்னு சொல்றாரு. ಭಯಪಡದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யணும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿ. பலப்படணும். ಬಲ ಹೊಂದಬೇಕು. பலப்படணும். ಬಲ ಹೊಂದಬೇಕು. சபையே ಸಭೆಯೇ நீங்க பலப்படணும். ಬಲ ಹೊಂದಬೇಕು. ஒரு சபையில நடக்கிற ஆராதனை நீ பெற்று அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ನೀನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு சபையில சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க தியானிக்கணும். ಹಾಗೂ ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದೊಂದನ್ನು ನೀವು ஒரு ಧ್ಯಾನಿಸಬೇಕು. சபையில சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனத்தையும் நீங்க விசுவாசிக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದನೆ ವಚನಗಳನ್ನು ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. இந்த சந்தோஷத்தை குறித்து அவர் பெருசா பேசல. ಈ ಸಂತೋಷದ ಕುರಿತಾಗಿ ಅವರಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஜஸ்ட் சாதாரணமா சொல்றாரு. ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க பலப்படணும். ನೀವು ಬಲ அதை ಹೊಂದಬೇಕು. மாத்திரம் வல்லமையா காண்பிக்கிறார். ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಬಹಳ ಬಲವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இல்லன்னு பயந்து போயிட்டு இருக்கீங்க. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಆಧಾರವಾಗಿ ಇಲ್ಲದ ನೀವೆಲ್ಲರೂ ಭಯಪಡುತ್ತಲಿದ್ದೀರಾ. உங்களால வாழ்க்கை வாழ முடியாதுன்னு பயந்து போயிட்டு இருக்கீங்க. ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ. உங்களால வெற்றி எடுக்க முடியாது பயந்து போயிட்டு இருக்கீங்க. ಹಾಗೂ ನಿಮ್ಮಿಂದ ಜಯ ಹೊಂದಲಾಗಲಿಲ್ಲ ಎಂದು ಭಯ ಹೊಂದುತ್ತಲಿದ್ದೀರಾ. ಇದಕ್ಕೆ நீங்க பலப்பட வேண்டும். ಇದರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. வல்லமையில பலப்பட வேண்டும். ಹಾಗೂ ಆತರ ಒಂದು ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ಬರುವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. படிக்க கேட்கலாம். ನೋಡೋಣ. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் தகுதி இல்லவர் ஆக்கியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தகுதி இல்லவர் ஆக்கினார். ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. பக்கத்துல பார்த்து தகுதி இல்லவர் மாற்றினவா. ಅವರನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾಡಿದರು. நீங்க தகுதியா மாற போறீங்க. ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ இயேசு ஆதரவா வந்துட்டாருன்னா ಆಧಾರವಾಗಿ ಬಂದರೆ இரண்டாவது உங்களை தகுதிப்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஞானமா பேசக்கூடிய கிருபையை தருவார். ಜ್ಞಾನವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಕೃಪೆ சபைக்கு ಕೊಡುತ್ತಾರೆ. சபைக்கு தொடர்ந்து வருவது கூட ஒரு தகுதி தான் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಎಡಬಿಡದೆ ಬರುವುದು ಕೂಡ. எல்லா பரிசுத்த ஓய்வுனாலையும் தேவ வார்த்தை கேட்பது கூட ஒரு தகுதி தான் தெரியுமா? ಆಗ ಎಲ್ಲಾ ಪರಿಶುದ್ಧ ಸಬ್ಬತ್ ದಿವಸದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು ಅದು ಕೂಡ ಒಂದು ಯೋಗ್ಯ. ஆனா அந்த தகுதிகளை நம்ம சில பேர் இழந்து போயிட்டு இருக்கோம். ಆ ಒಂದು ಯೋಗ್ಯವನ್ನು ಕೆಲವರು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அந்த தகுதியில வருகிற பரிசுத்தத்தை நம்ம இழந்து போயிட்டு இருக்கோம். ಆ ಒಂದು ಯೋಗ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕೂಡ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நீங்க வீட்டுக்குள்ள ஜெபிக்கலாம். ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. வீட்டுக்குள்ள வசனத்தை கூட படிக்கலாம். ಮನೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ஆனா ಓದಬಹುದು. சபைக்கு வரும்போது மட்டும் ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ பரலோகத்தின் மகிமை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ಪರಲೋಕದ ಮಹಿಮೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. பரலோகத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். ಪರಲೋಕದ ಮಹಿಮೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. அதுக்கு தான் சபைக்கு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ಆದ್ದರಿಂದ ಸಭೆಗೆ ಬರಬೇಕೆಂದು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. சபைக்குள்ள இருக்கிற அநேக மகிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಹೊಂದಬೇಕೆಂದು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. தகுதியாய் மாற்றினவரும் ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದವರು வசனம் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கும் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சரிகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಧೈರ್ಯವಾಗಿ ಆಮೆನ್. உங்களை இயேசு தகுதியா மாற்றின உடனே ನಿಮ್ಮನ್ನು ಯೇಸು
ಯೇಸುವು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ ಮೇಲೆ இயேசுக்கு மட்டுமே மகிமை. ಯೇಸುವಿಗೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ. அதை நம்ம வாழ்க்கையில அறிக்கை பண்ண ಅದನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. இயேசுக்கு மட்டுமே புகழ். ಯೇಸುವಿಗೆ ಮಾತ್ರವೇ ಹೊಗಳಿಕೆ. உங்களுக்கு ஆதரவு வரப்போறார் சார் ஆண்டவர். ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. உங்களை தகுதிப்படுத்தி ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ உங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲಿಂದ ಬೆಳಕಿಗೆ இந்த 21வது வருஷத்துல 21ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ தேவன் உங்களை ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು வல்லமையா மாற்றக்கூடிய விதத்துல ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವ ವಿಧದಲ್ಲಿ அவரே உங்க கைகளை பிடிக்க போறார். ಅವರೇ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ அவரே உங்களை வழிநடத்த போறார். ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அவரே உங்களை வல்லமையா பயன்படுத்த போறார். ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. நீங்க தகுதியா மாற போறீங்க. ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ தகுதியா மாற போறீங்க. ಯೋಗ್ಯರಾಗಿ நீங்க ಮಾರ್ಪಡಿಸಿ தகுதியா மாற வேண்டும் என்றால் ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕಾದರೆ பரிசுத்த வேலை செய்யணும். ಪರಿಶುದ್ಧ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. பரிசுத்த வேலை செய்யணும். ಪರಿಶುದ್ಧ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. பரிசுத்தத்துல நம்ம நிற்கணும். ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. பரிசுத்தத்துல நம்ம நிற்கணும். ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. நீ நான் ஆண்டோட வசனத்தை சொல்லலாம். ಇದು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಬಹುದು. ஆனா நான் பரிசுத்தமா நிற்கிறேனா ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. நீங்க போய் செபிச்சு தெரிந்து கொள்ள ஆண்டவரே. ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ದೇವರನ್ನು ಕೇಳಿ நீங்க ஆவிக்குரிய பார்வையில பார்த்து தெரிந்து கொள்ளணும். ನೀವು ಆತ್ಮಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಿ ಅದನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. கார்ல வந்து இறங்கிட்டு ஆண்டவர் ஆதரவா இருக்கிறார் நினைச்சிராதீங்க. ಕಾರಲ್ಲಿ ಬಂದು ಇಳಿದು ಕೂಡಲೇ ಕರ್ತನ ಆಧಾರವಾಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. ஏதோ பழைய கோட்டு போட்டு வந்து ஆண்டவர் ஆதரவா இருக்கிறார் நினைச்சிராதீங்க. ಕೋಟ್ ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ಕರ್ತನ ಆಧಾರವಾಗಿರ್ತಾರೆ. ஆவிக்குரிய பார்வையில போகணும். ಆತ್ಮಿಕವಾದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. ஆவிக்குரிய பார்வையில போகணும். ಆತ್ಮಿಕವಾದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவு வர போறாரு. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஆதரவு வர போறாரு. ದೇವರು ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்குது? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತದೆ. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உங்க கல்யாண நாள் பர்த்டே வந்தா ஊழியக்காரರಿಗೆ இன்ஃபார்ம் பண்றீங்க? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ಬಂದರೆ ಮದುವೆ ದಿವಸ ಬಂದರೆ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಹೇಳುತ್ತೀರಾ? எத்தனை பேர் அநேக தேசத்துக்காக செபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನೇಕ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? இதெல்லாம் பண்றவங்க தான் பரிசுத்தத்துல நிப்பாங்க. ಇದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುವವರು ಮಾತ್ರವೇ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದು. இதெல்லாம் பண்றவங்க தான் தகுதியா நிப்பாங்க. ಇದೆಲ್ಲ ಮಾಡುವವರು ಮಾತ್ರ ಯೋಗ್ಯರಾಗಿ ನಿಲ್ಲುವುದು. பாருங்க வசனம் மட்டுமே நம்மள வாழ வைக்கும். ನೋಡಿ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನಾವು அந்த ಜೀವಿಸುವ வசனம் மட்டுமே நம்மள பலப்படுத்து பாருங்க. ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. இரண்டாவதா உங்களை தகுதிப்படுத்த ஆண்டவர் ஆதரவு வர போறார். ಎರಡನೇದಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ஆனா பயப்படாம இருங்க. ಆದ್ರೆ ಭಯಪಡಬೇಡಿ. ஆனா கொலோசர் இதே 1வது அதிகாரத்துல ಕೊಲೊಸ್ಸೆರ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்க 20வது வசனம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா 20ನೇ ವಚನದಿಂದ ನೀವು ಓದುವುದಾದರೆ 24வது வசனம் வரைக்கும் 24ನೇ ವಚನದವರೆಗೂ சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். ಸುವಾರ್ತೆಯ ಕುರಿತಾಗಿ அந்த ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சுவிசேஷத்தின் மூலமா அந்த வாக்குத்தத்தத்தை ಆ வெளிப்படுத்துகிறார். ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அந்த வாக்குத்தத்தம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ಆ ವಾಗ್ದಾನವು ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ அந்த ಅಲ್ಲ. சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சொந்தமா இருக்கிறது. ಆ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಸ್ವಂತವಾಗಿದೆ ಅಲ್ಲ. இந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. ಎಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு பைபிளே தெரியாது. ನನಗೆ ಬೈಬಲ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கு வசனமே தெரியாது. ನನಗೆ ವಾಕ್ಯವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. கிறிஸ்துவ பேக் அடிப்பாங்க அப்படியே. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. ಹೇಳಿಕೊಡಲಿಲ್ಲ. மனுஷனை ஏமாத்தலாம் பாருங்க. ಮನುಷ್ಯರನ್ನೇ ಯಾಮರಿಸಬಹುದು. இயேசு உங்களுக்கு ஆதரவு இருக்கும்போது அவர் உங்களை பார்ப்பாரு. ಯೇಸು ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. உங்களுடைய அந்தரங்க காரியம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಅಂತರಂಗದ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸುವಿಗೆ ಗೊತ್ತು. நான் எங்க மேல மறுதலிச்ச இயேசுவுக்கு தெரியும். ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಯೇಸುವನ್ನು ನಿರಾಕರಿಸಿದೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. உலகத்துக்காக நிற்கிறனா உண்மையான ஆண்டவருக்கான இயேசுவுக்கு தெரியும். ನಾನು ನಿಜವಾಗಿ ಅಂದ್ರೆ ಲೋಕಕ್ಕಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ ಇಲ್ಲದ ನಿಜವಾಗಿ ನಾನು ಯೇಸುಗಾಗಿ ನಿಂತಿದ್ದೇನೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. வசனம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வசனம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவை ஏமாத்த முடியாது. ಯೇಸುವನ್ನು ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏசப்பா நீங்க எனக்கு அற்புதம் செய்ய சொல்லவே முடியாது. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಲ್ಲ ನೀವು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. என் ஜெபத்தை கேட்கல சொல்ல முடியாது. ಆದರೆ ಕೇಳಿದರೆ ನೀವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. எனக்கு நீங்க வீட்டை கொடுக்கல சொல்லவே முடியாது. ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசுவை ஏமாத்த முடியாது. ಯೇಸುವನ್ನು ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் என் அப்பா அம்மாவை நான் ஏமாற்றி இருக்கலாம். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. என் பாஸ்டரை கூட நான் ஏமாற்றி இருக்கலாம். ಬೋಧಕರನ್ನು ಕೂಡ ஆனா ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசுவை நான் ஏமாத்த முடியாது. ಯೇಸುವನ್ನು ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசுவை நான் ஏமாத்த முடியாது. ಯೇಸುವನ್ನು ನಾನು ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசுவை நான் ஏமாத்தவே முடியாது. ಯಾಮರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் உங்களுக்காக நிற்கிற தேவன் அவர். ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವರು. அவர் உங்களை பார்க்கிற தேவன் அவர். ನೀವು ನೋಡುವಂತ ದೇವರು. நீங்க பணத்தை வாங்கிட்டு சில பேர் கொடுக்காம ஏமாத்துவாங்க. ನೀವು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೆಲವರು ಕೊಡದೆ சில ಯಾಮರಿಸುತ್ತಾರೆ. பேர் அந்த பணத்தை கேட்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಕೆಲವರು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಅವರು ಹಣವನ್ನು ಕೇಳಲೇಬಾರದು ಎಂದು. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ಇದಕ್ಕೆ ನನಗೆ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. தேவன் உங்களை தகுதியா மாத்தினாருன்னா ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. எங்களை நம்ம வாங்கணும் அவங்க கொடுப்ப பண்ணுவார். ಎಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಕೊಡುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிங்க. ಅವರು ನಿಮ್ಮ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಮಾರ್ಪಡಬೇಕೆಂದು ஆனா ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கடனை கேட்க கூடாது அவங்க என்கிட்ட ஜெபம் பண்ணாதீங்க. ಅಂದ್ರೆ ಸಾಲ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಸಾಲವನ್ನು ಕೇಳಬಾರದು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡಿ. இயேசு நமக்கு ஆதரவா நிற்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இயேசு நமக்கு ஆதரவா நிற்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿ எசேக்கியா ராஜா ஆக சொல்றாரு. ಇಚ್ಛಿಗೆ ರಾಜ ಹೇಳ್ತಾರೆ. திருப்பி கொள்ளலாமா? செகண்ட் கிரானிக்கல் நாம் திருப்பி கொள்ளலாம் பாருங்க. ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ பாருங்க நம்ம விசாலமே
மாற்றுகிறார். ಅದನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ அதற்கு ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. வசனம் நமக்குள்ள தேவை. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬೇಕು. ஆதரவா வருகிறார். ಆಧಾರವಾಗಿ நம்ம ಬರುತ್ತಾರೆ. தகுதிப்படுத்துகிறார். ಅದನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அதுக்கு பரிசுத்தம் தேவை. ಅದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧ ಬೇಕು. ஆதரவா வருகிறார். ಆಧಾರವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன் ನಾನು பாருங்க. ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುವೆ. இந்த 2 நாளாகமத்தின் புத்தகத்துல ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 32வது அதிகாரத்துல 32ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனத்தை இன்னும் ஒரு முறை சத்தமா படிக்கலாம். 32ನೇ ವಚನ ಇನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಓದೋಣ. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஆண்டவர் ஆதரித்து நடத்தினார். ದೇವರು ಆಧರಿಸಿ ನಡೆಸಿದರು. ஆனா இதுக்கு முன்னாடி ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ எசேக்கியாவை பயப்படுற மாதிரி சூழ்நிலை வருது. ಹಿಜ್ಕೀಯನು ಅಲ್ಲಿ ಭಯಪಡುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬರ್ತದೆ. இதன் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்றது நினைச்சிடாதீங்க. ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಹೇಳಬೇಕು. ஒவ்வொரு வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯ ಓದಿದೆ. அதுக்கு முன்னாடி இருக்கிற சில வசனங்களை நீங்க வீட்டுக்கு சென்று படிச்சு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿದೆ. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு உபத்திரவத்திலும் இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். ಅದರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಉಪದ್ರವವನ್ನು ಕುರಿತಾಗಿ இயேசு ஆதரவா வெளிப்பட்டிருக்கிறார். ಯೇಸು ಆಧಾರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಿದ್ದಾರೆ. எசேக்கியா சொல்லி முடிச்சிட்டாரு. ಹಿಜ್ಕೀಯ ರಾಜ ಅಲ್ಲಿ ಅವರಲ್ಲಿ ಹೇಳಿ ಮುಗಿಸಿದರು. ஆனா இதுக்கு முன்னாடி சில வாக்குவாதங்கள் வருது. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೆಲವು ಅಲ್ಲಿ ವಾಗ್ವಾದಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. எசேக்கியா ராஜாவோட வேலையாட்களுக்கும் ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನ ಅದರ ಜೊತೆಲಿದ್ದ ಕೆಲಸಗಾರರಿಗೂ எசேக்கியா ராஜாவுக்கும் ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನಿಗೂ வாக்குவாதங்கள் வருது. ಅದೇ ವಾಗ್ವಾದ ಬರುತ್ತದೆ. நாங்க வரமாட்டோம் சொல்றாங்க. ಬರುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. அந்த அசீரிய ராஜா வல்லமையான ஒரு மனுஷன் சொல்றாங்க. ಅಶ್ಶೂರ್ಯ ರಾಜನ ಅವನು ಬಹಳ ಬಲವಾದವನು அவன் ಹೇಳ್ತಾರೆ. எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கிற ஒரு பொல்லாத மனுஷன் சொல்றாங்க. ಎಲ್ಲದನ್ನು ಜಯ ಹೊಂದುವಂತ ಒಬ್ಬ ಕೆಟ್ಟ ಮನುಷ್ಯ ಎನ್ನುತ್ತಾರೆ. இத தெரிஞ்ச உடனே ತಿಳಿದ ಕೂಡಲೇ எசேக்கியா ராஜாவோட வேலையாட்கள் போகணும்னு நினைக்கிறாங்க. ಅಂದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯ ಅಂದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತವರೆಲ್ಲರೂ ಅಂದ್ರೆ ಹೋಗಬೇಕೆಂದು எசேக்கியா ராஜாவை அனாதைக்கு நினைக்கிறாங்க. ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನ ಅನಾಥರಾಗಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದು சில நேரத்துல உங்க வேலையில நம்ம குடும்பத்துல அப்படிதான் நடக்கும் பாருங்க. ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಸುತ್ತುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு பிரச்சனை வந்த உடனே திரும்பி பார்த்தா ಅಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಯಾರು ಇರಲ್ಲ. இருக்க மாட்டாங்க. ಯಾರು ಇರಲ್ಲ. எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கல்ல? ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. புதுசா சொல்ற மாதிரி பாக்குறீங்க. ಏನು அதிசಯವಾಗಿ எல்லாம் ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. நான் அனுபவிச்சிருக்கேன். ನಾನು ಅನುಭವಿಸಿದ್ದೆ. ஆனா இந்த வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இப்படி எல்லாம் ஓடுற நேரத்துல ಎಲ್ಲ ಓಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ இந்த எசேக்கியாவுக்கு தேவன் ஆதரவா இருந்தார் பாருங்க. ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ಆಧಾರವಾಗಿದ್ದಾರಲ್ವಾ. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு தெரியுங்களா? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பாருங்க வசனம் அழகா சொல்லுது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 2 நாளாகமம் 32வது அதிகாரத்துல ಪೂರ್ವಕಾಲ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வேத வசனம். 8ನೇ ವಚನ. பைபிள் வச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் பைபிள் பாருங்க. 8வது வேத வசனம். 8ನೇ ವಚನ. நாம் படிக்க கேட்கலாம். ಆಮೆನ್. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக ஜனங்கள் வெளியே போற நினைச்சாங்க. ಅನೇಕ ಜನರು ಹೋಗಬೇಕೆಂದುಕೊಂಡರು. எசேக்கியா ராஜாவோட வேலையாட்கள் யுத்த வேலையில எல்லாம் வெளியே போற நினைச்சாங்க. ಹಿಜ್ಕೀಯನ ಜೊತೆಲಿದ್ದಂತ ಅವನ ಸೈನಿಕರೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕೆಂದುಕೊಂಡರು. எசேக்கியா ராஜா இங்க பேச ஆரம்பிக்கிறார். ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನಿಗೆ ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. எந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆதரவா நிற்கிறாரோ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೋ அந்த ஆதரவா நிற்கிறத காண்பிப்பதற்கு முன்பாகவே ಆ ಒಂದು ಆಧಾರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவனை தைரியமா பேச வைப்பாரு. ಅವನಿಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. தைரியமா பேச வைப்பாரு. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. உங்க ஆபீஸ்ல வர பிரச்சனைக்கு முன்னாடி தைரியமா பேசுங்க. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಆಫೀಸರ್ ಮುಂದೆ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿ. வீட்டுல உங்க மேல வீணான பழி வைக்கிற நேரத்துல நீங்க தைரியமா பேசணும். ಬೇಡದಿರುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೇಳುವಾಗ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿ. இவங்க தப்பா பிரசங்கம் பண்றாங்க, தப்பா ஜெபிக்கிறாங்க, தெரிஞ்சா தைரியமா பேசுங்க. ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ, ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ತಿಳಿದರೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿರಿ. பாருங்க, மாம்சமே அவனோட கூட இருக்கிறது. ಆದ್ರೆ ಅವರದು ಮಾಂಸದ ಬಲ. நம்மளோட இருக்கிறது கர்த்தருடைய பலன் என்று சொல்றார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವುದು ಕರ್ತನ ಬಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய துணை என்று நிரூபிக்கிறார். ಕರ್ತನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ ಅವರಲ್ಲಿ ನಿರ್ಮಿಸುತ್ತಾರೆ. இவருக்குள்ள வசனம் இருக்கு. ಇವರಿಗೆ ವಾಕ್ಯಗಳಿತ್ತು. இவருக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. ಇವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಿದೆ. இவருக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற காரியம் இருக்கு. ಇವರಿಗೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಕಾರ್ಯ ಇರುವುದರಿಂದ தைரியமா பேசுறாரு. ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இத பேசி முடிச்ச உடனே ಮಾತಾಡಿದ ಕೂಡಲೇ இந்த வார்த்தையை கேட்டாங்க பாருங்க. ವಾಕ್ಯದ ಕೇಳಿದರಲ್ಲ. ಬಿಟ್ಟು போகணும்னு நினைச்சாங்க பாருங்க. ಅಂದ್ರೆ ಇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂದುಕೊಂಡವರು அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்களா? ಜನಗಳೆಲ್ಲ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எசேக்கியா சொன்ன வார்த்தையை கேட்டு ಹಿಜ್ಕೀಯನು ಹೇಳಿದಂತಹ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ அவன் வார்த்தையின் மேல ಅವನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ அவன் வார்த்தையின் மேல ಅವನ ಮಾತಿನ ಮೇಲೆ நம்பிக்கை வைத்தார்கள். ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾರೆ. நம்பிக்கை வைத்தார்கள். ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. நம்பிக்கை வைத்தார்கள். ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. இந்த ஆண்டுல உங்க மூலியமா ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை உண்டு பண்ண போறார். ಆದ್ರೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் படிச்ச அதிகாரியா இருக்கட்டும், ಆದ್ರೆ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವರಾಗಿರಬಹುದು, இல்ல பெரிய ஊழியக்காரரா இருக்கட்டும், ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿರಬಹುದು, இல்ல உங்களுடைய எம்டியா இருக்கட்டும்,
இருக்கட்டும், ಎಮ್ಡಿ ಆಗಿರಲಿ, இல்லைன்னா உங்களை பயமுறுத்துற வீட்டுக்குள்ள இருக்கிற யாரானா இருக்கட்டும், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸೋರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರೇ ಇರಲಿ, நீங்க பேசுற வார்த்தையில நம்பிக்கை வெளிப்பட போகுது. ನೀವು ಮಾತಾಡುವ ಮಾತಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீங்க பேசுற வார்த்தையில நம்பிக்கை ஆண்டவர் வைக்க போறார். ನೀವು ಆಡುವಂತ ಮಾತಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாள் நடத்திட்டு இருக்கிறார். ಹೀಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ದೇವರು ಪ್ರತಿ ದಿನವೂ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம நடத்திட்டு இருக்கிறார். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತಿ ದಿನವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாயின் வார்த்தை நம்பிக்கையை மாற்றுவார். ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. பெரிய அதிகாரியை கண்டு பயப்படாதீங்க. ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. ஊழியத்துல வர பெரிய தேவையை கண்டு பயப்படாதீங்க. ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. ஆவிக்குரிய விதத்துல பாருங்க. ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿ. ஆவிக்குரிய விதத்துல கேளுங்க. ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ. ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் கிட்ட வாங்க. ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. எல்லாத்தையும் தேவன் நன்மையா நம்மள மாத்துறார். ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. எல்லாத்தையும் நமக்கு நன்மையா மாத்துறார். ಎಲ್ಲವನ್ನೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. வசனம் மட்டுமே உங்களுக்குள்ள ஆளுக. ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಮೇಲೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. வசனம் மட்டுமே உங்களுக்கு இதயத்தை ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಬರುವುದರಲ್ಲಿ ஆணவம் போட்டு பாருங்க. ಹಾಗೆ ನೀವು ಅಂದ್ರೆ ಅವರ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಅದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. நீங்க பேசுற பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ನೀವು ಮಾತಾಡುವಂತ ಮಾತುಗಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಘನತೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. நீங்க செய்யற வேலைக்கு நல்ல கனத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಘನತೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் ஆதரித்து நடத்தினார். ದೇವರು ಆದರ್ಶ ನಡೆಸಿದರು. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? முடிஞ்சவங்க மாத்திரம் ಸಾಧ್ಯವಾದವರು 2 நிமிஷம் மாத்திரம் அன்போடு நான் நிற்கலாமா? 2 ನಿಮಿಷ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. இயேசு நாமத்தால நான் கேட்கட்டும். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ 2 நிமிஷம் மாத்திரம் நாம் நிற்கலாம். ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. நான் உங்க முழு ஊழியக்கார ஐயாவோட கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு நாமத்தால கண்களை மாத்திரம் மூடி கொள்ளுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஆண்டவர் ஆதரவு வரணும். ಎಲ್ಲೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಆಧಾರವಾಗಿ யாரும் திருமண வாழ்க்கையை தடை பண்றா, ಅಂದ್ರೆ ಯಾರು ನಿಮ್ಮ ಮದುವೆ ಜೀವಿತ யாரும் சன்னதி வராதபடி உனக்கு கிரியை உண்டு பண்றா, ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳು ಬರದಂತೆ ನಿಮ್ಮ யாரெல்லாம் உன்னை நிந்திக்கிற மகளே, ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸುತ್ತಾರೆ, யாருடைய அப்பா அம்மா ஸ்டடி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, ಯಾರು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು யாரோட பிள்ளைங்க பரிசுத்தம் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, ಯಾರ ಮಕ್ಕಳು ಪರಿಶುದ್ಧತೆ இயேசுவை பார்த்து நம்ம கேட்க போறோம். இயேசுவை பார்த்து நம்ம கேட்க போறோம். எங்களுக்கு ஆதரவா வாங்க ஆண்டவர், ಆಧಾರವಾಗಿ எங்களுக்கு ஆதரவா வாங்க ஆண்டவர், பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவர், வசனத்தை உள்ளத்துல வைங்க ஆண்டவர், சத்துருக்களை ஓட விடுங்க ஆண்டவர், விசாலத்தை தாங்க ஆண்டவர், நீரை மாற்றுங்க ஆண்டவர், பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவர். இந்த ஆண்டுல உங்க சபையை மகிமைப்படுத்த போகிறார். இந்த ஆண்டுல தேவன் சொல்லுகிறார், ஓ புதிய விடுதலை மகிமை அடைந்து வரப்போது பாஸ்டர். ஓ பெரிய பெரிய கிருபையை தேவன் வைக்கிறார் பாஸ்டர். அநேக வாலிபரை இந்த ஆண்டு எழுப்ப போகிறார். அநேக அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஓ சில பேர் அக்கினி தொடுகிறது, சில பேர் அக்கினி இறங்குது, ஓ அக்கினி இறங்குது. ஓ ரியாக்கா மாலா இயேசு நாமத்தினால வாழ்க்கை குறித்து இருக்கிற பயங்கள் விலகுதி போனது. இந்த ஆண்டை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். இந்த ஆண்டை இயேசு ஆய்வு பண்ணுகிறார். அன்று வாலிப மகளே உன்னை இயேசு பார்க்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் வாயிலை திறந்து ஆவியை நிரம்புறீங்க, ஆவியை நிரம்புறீங்க. ஓ ராக்கா மக்கோல்லா யாரெல்லாம் ஆதரவா இருக்கிற வல்லமை பெற்றுக் கொள்றீங்க. உங்க சபையை இன்னும் நிலைநாட்டணும், உங்க ஊழியை இன்னும் பெருகணும் அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஆவியை ஜெபிங்க. அது இப்ப ஐயா அப்பா சபைக்கு நிலைநிற்கிற கிரிய உடையட்டும். சபைக்கு நேர போராடுகிற உலகத்தின் அநீதிகள் அழிந்து போகட்டும். சபைக்கு நேர போராடுகிற கிரியைகள் இயேசு நாமத்தால சில பேர் கால்களை பார்க்கல உங்களை தேவன் துணி விதிக்க பண்றார். Touch Jesus, touch Jesus. அவர் உங்களுக்கு ஆதரவு வரப்போகிறார். அவர் உங்களுக்கு ஆதரவு வரப்போகிறார். அவர் உங்களுக்கு ஆதரவு வரப்போகிறார். வலதுகையை மாத்திரம் வானத்துக்கு மேல தூக்கி, வலதுகையை மாத்திரம் வானத்துக்கு மேல தூக்கி கடைசியா சொல்லலாம். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லலாம். ஓ நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கையை மேல தூக்கி கண்களை மூடி, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட அவர் பாஸ்டரை மையப்படுத்துங்க ஆண்டவரே. பாஸ்டரை மையப்படுத்துங்க. பாஸ்டர் சிஸ்டரை மையப்படுத்துங்க. ஊழியத்தை வல்லமையை கொடுங்க. திருவிழா பெருகட்டும். வெளியே ஊழிய அனுப்புங்க. கொண்டு வாங்க ஆண்டவரே. இது ஒருவர் இருவையே மாறாத நல்ல இருவையே உங்க இருவை மாலம் மாலம் தேவன் ஆதரித்து நடத்துகிறார். மாற்றி போடுங்க. எல்லாரும் உங்க
விசேஷித்த பாடலை பாடும்போது எங்களுடைய காணிகளை தசம பாங்களை கத்தர்கிட்ட உற்சாகம் உண்டு சென்றதா